ஆதியாகம புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் நம்முடைய தியானத்தின் தொடர் பயிற்சியாகவும் தொடர் பாடமாகவும் இருந்து வருகிறது. ஆதியாகமம் மிக முக்கியமான புத்தகம், வேதத்தின் முதல் புத்தகம். அதே நேரம் பல முதல் செய்திகள், முதலில் நடந்த சம்பவங்கள், ஆரம்பம், துவக்கம் என்ற வார்த்தையோடு பல காரியங்கள் அதில் நடந்ததை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். 50 அதிகாரங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் 2 முக்கிய பகுதிகள். முதல் பகுதி அதிகாரம் 1 முதல் 11 வரை. இரண்டாம் பகுதி அதிகாரம் 12 முதல் 50 வரை. இந்த முதல் பகுதியில் 4 நிகழ்ச்சிகள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது மையமாக இருக்கிறது. அந்த 4 நிகழ்ச்சிகளை தான் ஏறக்குறைய 20 வாரங்களுக்கு மேல் நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இந்த 4 நிகழ்ச்சிகளில் முதல் நிகழ்ச்சி சிருஷ்டிப்பு, அதிகாரம் 1, 2. இரண்டாம் நிகழ்ச்சி வீழ்ச்சி, அதிகாரம் 3, 4, 5, 6. வெவ்வேறு வகையான வீழ்ச்சி. நிகழ்ச்சி 3 ஜலப்பிரளயம், அதிகாரம் 7, 8, 9. நிகழ்ச்சி 4 தேசங்கள் பிரிதல், அதிகாரம் 10, 11. நான்காவது நிகழ்ச்சியான தேசங்களினுடைய பிரிதல் அல்லது தேசங்கள் பகுக்கப்பட்டது அல்லது தேசங்கள் எப்படி உருவானது என்பதை 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றும் கூட நாம் பார்க்க போகிற காரியங்களிலே ஏற்கனவே பார்த்த செய்திகளை ஒருமுறை உங்கள் கவனத்திற்கு திருப்ப விரும்புகிறேன். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் தேசங்களின் ஆரம்பம். முழு எல்லையும் இல்லாம பிளைன் மேப்பை இந்த இடத்துல தான் யூஸ் பண்றோம். சோ இந்த 10ஆம் அதிகாரத்தை 3 பிரிவா பிரிக்கலாம். அதை அப்படி பிரிச்சோம். யாபேத்தின் தேசம், காமின் தேசம், சேமின் தேசம் அல்லது யாபேத்தின் வம்சம், காமின் வம்சம், சேமின் வம்சம். இந்த யாபேத்துக்கு 14 தேசங்கள் அவனுடைய எல்லையிலே வருகிறது. காமுக்கு 30 தேசங்கள், சேமுக்கு 26 தேசங்கள் அவருடைய எல்லையில வருகிறது. வேறு வார்த்தையில சொன்னால் யாபேத்தும் அவன் சந்ததியும் ஐரோப்பா கண்டங்களை ஆக்கிரமிக்கிறது. காம் வம்சம் ஆப்பிரிக்கா கண்டத்தை ஆக்கிரமிக்கிறது. சேமின் வம்சம் ஆசிய கண்டத்தை ஆக்கிரமிக்கிறது. இந்த 3 பேருடைய வம்சங்கள் எல்லாவற்றையும் சேர்த்தால் ஏறக்குறைய 70 தேசங்களின் வம்சம் இந்த பகுதியிலே வருகிறது. ஆக ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 70 பேர்கள் கொண்ட பட்டியல் இருக்கிறது. அந்த 70 பேரை கொண்டு 70 தேசங்கள் உண்டாகின்றது. இந்த தேசங்கள் உண்டாவத 10ஆம் அதிகாரம் சொல்லுவத நம்ம ஈஸியா பேர் மட்டும் இருக்குதே அப்படின்னு படிக்காம தவிர்ச்சது உண்டு. ஆனா உலகத்துல மிக முக்கியமான சம்பவங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த தேசங்கள் என்ற வார்த்தை 5 இடங்கள்ல வர்றத பார்த்தோம். இது 10ஆம் அதிகாரத்துல. அது மட்டுமல்ல, யாபேத்தினுடைய வம்சம், காமின் வம்சம், சேமின் வம்சத்துல வர அவங்க குமாரர்களை பார்த்தோம். பட்டியல் வரும் பொழுது வரிசையாக சில இடங்கள்ல வருகிறது. ஒவ்வொரு பேரும் நம்ம வாசிக்க தான் பழக்கத்துல வரும், இல்லாட்டி வராது. இப்போ யாபேத் பெற்ற குமாரர் கோமேர், மாகோகு, மாதா, யவான், தூபால்,
மேசேக்கு தீராஸ் அப்படின்னு படிக்கிறோம். அதே போல காம் அவன் பெற்ற குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் அப்படின்னு படிக்கிறோம். சேம் பெற்ற குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் அப்படின்னு படிக்கிறோம். ஏதோ ஒரு பெயர் அப்படின்னு படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த பெயர்களோட சம்பந்தப்பட்ட பல சரித்திரங்கள் இந்த பகுதியில் இருக்குது. அதை நம்ம நிதானமா படிச்சு பார்க்கறதுனாலையும் தொடர்ச்சியா படிக்கிறதுனாலையும் தான் அதை விளங்கி கொள்ள முடியுது. 10ஆம் அதிகாரத்தை 11ஆம் அதிகாரத்தோடு இணைச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த 10ஆம் அதிகாரத்துல இனங்கள், தீவுகள், பாஷைகள், கோத்திரங்கள், வம்சங்கள், தேசங்கள் என்ற வார்த்தை வரிசையா கிரமமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசங்கள் பகுக்கப்பட்டன, இனங்கள் பிரிந்தன என்று ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலையும் திரும்பவும் ஒரு முக்கிய வார்த்தை உள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தனி ஒரு மனுஷனா, தனி ஒரு குடும்ப தலைவனா இருந்த ஒருவனிடத்திலிருந்து ஏனங்கள், குடும்பங்கள், கோத்திரங்கள், பாஷைகள், தேசங்கள் இப்படி உருவானதும் பிறகு தேசங்களாக பகுக்கப்பட்டதை 10ஆம் அதிகாரம் சொல்லுது. சோ இந்த 3 பேரும் கொண்டுதான் இவ்வித 3 கண்டங்களையும் ஆக்கிரமிக்கிறாங்க. இவர்களுடைய வளர்ச்சிய, பெருக்கத்தை நம்ம தேசங்கள்ல பின்னால ஒவ்வொன்னா பார்த்தோம். எப்படி ஒவ்வொன்னா இவங்க ஆக்கிரமிச்சாங்க, எப்படி பெயர்கள் வந்தது அப்படின்னு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது சேம், காம், யாபேத் அவங்க 3 பேரும் தெரியும். இந்த 10ஆம் அதிகாரத்துல இந்த 3 பேரும் முக்கிய நபர்களா இருக்கிறாங்க. இதே 10ஆம் அதிகாரத்துல இன்னொரு முக்கிய நபர் இருக்கிறான். அவன் பேர் நிம்ரோத். அவனை குறிச்சும் இங்கதான் படிக்க வேண்டியது இருக்குது. அவனை குறிச்சும் பார்த்தோம். சோ 10ஆம் அதிகாரத்துல முக்கிய நபர். இப்ப யாரும் மரிக்கல, நோவா கூட உயிரோட தான் இருக்கிறாரு. இந்த 9ஆம் அதிகாரத்தின் கடைசியில ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பிறகு மரித்தான். நோவாவுடைய நாட்கள் 950 வருஷம் அப்படின்னு படிச்சிட்ட பிறகு திரும்பவும் புதுசா சேம், காம், யாபேத் உடைய வம்ச வரலாறு அப்படின்னு 10ஆம் அதிகாரத்துல தொடங்கும். அப்ப வாசகனுக்கு என்ன தோணும்? ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா மரிச்சாரு. அதாவது எப்படி யோசிப்பாங்கன்னா, திராட்சை ரசம் குடித்து வெறித்திருந்த பிறகு நோவா குடும்பத்தில் நடந்த சம்பவம், ஆசீர்வாத சாபம் இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு சொல்ற செய்தி என்னன்னா, நோவா ஜலப்பிரளயத்துக்கு பின்பு 350 வருஷம் உயிரோடு இருந்து மரித்து போனா நோவாவுடைய நாட்கள் மொத்தம் 950 வருஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கும். இது 9ஆம் அதிகாரத்தினுடைய முடிவுல. 10ஆம் அதிகாரத்துல நோவாவினுடைய குமாரர் சேம், காம், யாபேத்தினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி தொடங்கும் பொழுது வழக்கமா வாசகனுக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். என்ன எண்ணம்? நோவாலாம் மரிச்சிட்ட பிறகுதான் இவங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து பெருகிறாங்க, இப்ப இவங்களுடைய வம்சம் அப்படின்னு. இல்ல, இப்ப நோவா உயிரோடு தான் இருக்கிறாரு. ஏன்னு கேட்டா ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர் வாழ்றது 350 வருஷம். இந்த 350 வருஷத்தின் இடையில தான் இப்படிப்பட்ட பெருக்கும் வளர்ச்சி, இந்த பாபேல் கோபுர சம்பவங்கள் இவைகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கிறது. ஆக 10ஆம் அதிகாரத்தில் நடக்கிற காரியங்கள் நோவாவுக்கு தெரியும். 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வம்ச வரலாறு, அந்த அட்டவணை, அதில் வருகிற பெயர்கள் 11ஆம் அதிகாரத்தில் அதில் வருகிற வம்ச அட்டவணையின் பெயர்கள் வரும்போது கூட நோவா ஜீவிக்கிறார், நோவா உயிரோடு இருக்கிறார். ஆக கணக்கு இதுல மிக முக்கியம்.
சரித்திரம் முக்கியம், பூகோளம் முக்கியம். இது மூன்றும் இந்த பகுதியில் கவனிக்கப்பட வேண்டியது. ஆக இந்த நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்த பிறகு ஒரு மனுஷன் தன்னுடைய ராஜ்யத்தை அரசால் ஆரம்பிக்கிறான். அவன் பெயர் நிம்ரோத். அந்த நிம்ரோத் தான் உலகத்தினுடைய முதல் அந்தி கிறிஸ்து என்று ஒரு பெயரை சூட்டலாம். ஏனென்றால் அவன்தான் முதலாவது உலகத்தை ஆண்ட ஒரு கொடூரமான மனுஷன், பாவ மனுஷன், அந்த நிம்ரோத். அவனுடைய மனைவி, பிள்ளை, இதையெல்லாம் உலகத்தில் மிக முக்கியமான சம்பவத்திற்கு, பாவ சம்பவத்திற்கு, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு அடிக்கோலிட்டிருக்கிறது. ஆக கவனிக்க வேண்டிய இடம் ஒரு முக்கியமான நபரை, நிம்ரோத் என்ற ஒரு நபரை குறித்து, அவனை குறித்து பார்த்தோம். நிம்ரோத் யார், எப்படிப்பட்டவன் என்று. கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான், இந்த 4 பேரை சொல்லி பிறகு தனியா கூஷ் நிம்ரோத்தை பெற்றான் அப்படின்னு தனி சரித்திரம் தொடங்குது. சோ இந்த நிம்ரோத்தை குறிச்சு ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இதுக்கு பிறகு நிம்ரோத் யார் அப்படின்னு பார்த்தோம். அந்த நிம்ரோத்தை பார்க்கிறப்ப 11ஆம் அதிகாரத்துல நாம படிக்க வேண்டிய சில சம்பவங்கள் இருக்குது. அதே போல இந்த நிம்ரோத்து குறித்து வேதத்துல 4 இடங்கள்ல சொல்லப்பட்டு இருக்குது. ஆதியாகமம் 10:8, ஆதியாகமம் 10:9, 1 1:10, மீகா 5:6. இந்த 4 இடங்கள்ல இந்த நிம்ரோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிம்ரோத்தினுடைய வம்ச பின்னணி, அதற்கு பிறகு நிம்ரோத்துடைய குண அதிசயம், நிம்ரோத்துடைய துணிகரமான ஆட்சி, இதை 3 வரிசையா பார்த்தோம். இதுக்கு பிறகு இந்த நிம்ரோத்தினுடைய பின்னணியை பார்க்கிறப்ப அவன் யார், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான், அவன் வேட்டைக்காரனா இருந்தான், வேட்டையில வல்லவனா இருந்தான், அவனை குறிச்ச பழமொழி உண்டானது என்றெல்லாம் பார்க்கிறோம். அவன் மிருகங்களை மட்டும் வேட்டையாடல, மனுஷரையும் வேட்டையாடனா. மனுஷர்களை வேட்டையாடி தேவனுக்கு விரோதமா ஜனங்களை சேர்த்தான் அப்படின்னு அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு முக்கிய நபர். அது மட்டுமல்ல, அவனுடைய பின்னணி, அவன் ஆண்ட ஸ்தானங்கள் என்று அவனை குறித்து வரிசையாக இடங்களை சொல்லி இருக்கிறது. அதற்கு பிறகு அவன் கட்டின பட்டணங்கள், அதை குறித்து பார்த்தோம். சோ நிம்ரோத், அவனுடைய மனைவி சிம்ராமிஸ், அந்த சிம்ராமிஸ் பெற்ற மகன் தம்மூஸ், இவர்கள் எல்லாம் யார், என்ன செய்தார்கள் என்பதை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். நிம்ரோத் அப்படின்னா முரட்டாட்டம் அப்படின்னு பொருள். ரிபல், ரிபல்லியஸ் மேன், ரிபல்லியஸ் கிங்டம் அவன் கொண்டு வந்தது. சினேயார் தேச அப்படின்னு சொல்லப்படுது. பின்னாட்கள்ல இது கல்தேயர் பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கும் பின்பு இது பாபிலோனியா என்று அழைக்கப்படுகிறது. ஆக பாபிலோன் என்று படிக்கும் பொழுது நமக்கு ஒரு தேசம், அது ஒரு தேசம் என்று விளங்கும். ஆனால் அந்த பாபிலோனுக்கு முந்தைய பெயர் கல்தேயர், அதுக்கும் முந்தைய பெயர் சினேயார். அந்த சினேயார் தேசம் என்று அழைக்கப்படுகிற பகுதி தான் வரலாற்றில் மெசபடோமியா பகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஆக இந்த 9ஆம் அதிகாரம் சரித்திரம், புவியியல் இவைகளோடு சம்பந்தப்பட்டது. நிம்ரோத் ஆண்ட இடங்கள் அப்படி என்று பாபேல், எரேக், அக்காத், கல்னே என்ற இடங்கள் அவன் ஆண்ட ஸ்தானங்கள். அவன் கட்டின பட்டணங்கள் அசூர், நினிவே, ரெகபோத், காலா, ரேசன். இதுல அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய், கவனியுங்கள், 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாக்கையும்
நினிவேக்கும் காலாக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இந்த அசூர் என்பவன் நிம்ரோத். அது அசிரிய பெயர். அவனுடைய அசிரிய பெயரும் அதுதான். நிம்ரோத் என்று அழைக்கப்படுகிற பெயரும் இங்க சொல்லப்படுகிற அசூரும் ஒரே ஆள். ஆக வாசிக்கும் போது அது யார், வேற ஒரு ஆளோ அப்படின்னு நினைக்க கூடாது, ஒரே ஆள். அதுக்கு பிறகு இவனுடைய கேரக்டரை, பெயர்களுக்குள்ள இருக்கிற பொருள், முரட்டாட்டம், குழப்பம், நீடிக்க பண்ணுதல், மகா பெரிய கோட்டை, யுத்தம், அணுவின் கோட்டை, நேரான நிம்ரோத்தின் குடியிருப்பு, பெரிய கழுகு, பெருகுகின்ற பூரணமான வயது, கடிவாளம் போன்ற பொருட்கள் அந்த பட்டணங்களின் பெயர்களுக்கு இருக்கிற பொருள். இவைகள் எல்லாம், இதையெல்லாம் கூட்டினால் நிம்ரோத் எப்படிப்பட்ட குணம் கொண்டவன் என்பது புரிந்து விடுகிறது. ஆகவே அவனுடைய கேரக்டர், குண அதிசயம் அப்படியாக இருக்கிறது. மூன்றாவது, நிம்ரோத்தின் வழக்கத்துக்கு மீறிய ஆட்சி. அவன் என்ன செய்தான் என்பதை பார்த்தோம். அவன் முதல் உலக அரசாங்க தலைவன், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், தேவனுக்கு இல்லாத ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவன், தேவனையோடு கூட போர் செய்ய வேண்டும் என்று ஒரு கோபுரத்தை கட்டி, வானலாவிய கோபுரத்தை கட்டி அங்கே போய் தேவனை சந்தித்து அவரோடு போரிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவன். அதற்கு மக்களை கூட்டியவன், அதற்கு பொருட்களையும் திறமைகளையும் நேரங்களையும் செலவிட்டவன். ஆக அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தான். திடீரென்று அவன் மரிக்கிறான். அவனுடைய மனைவி சிமராமேஸ், அவள் ஒரு கட்டட கலையில கை தேர்ந்தவளாயிருந்தால், சூனியத்தில் நல்ல பழக்கப்பட்டவளாயிருந்தால், அவள் தன்னை தேவதை என்று, தெய்வம் என்று அறிமுகப்படுத்தி கொண்டால், அதற்கு பிறகு கர்ப்பவதியானால் ஜனங்கள் எல்லாம் கேட்டார்கள், புருஷன் மரித்த பிறகு எப்படி கர்ப்பவதியானா என்று. அவள் சொன்னால், சூரியனின் ஒளியிலிருந்து, அந்த ஒளியிலிருந்து நான் கர்ப்பவதியானேன். ஆக எனக்குள் இருக்கிற அந்த கர்ப்பம் தெய்வீக குழந்தை, இறந்து போன நிம்ரோத்தின் மறுபிறவி. ஆகவே நான் ஒரு தெய்வீக தாய், நான் பெற்றெடுக்கிற பிள்ளை தெய்வீக பிள்ளை என்று அவள் சொன்னது நிமித்தம் மக்கள் எல்லாம் அவளை வணங்கவும் மதிக்கவும் அவளுக்கு பயப்படவும் ஆரம்பித்தார்கள். இங்கே இருந்துதான் ஒரு பெண்ணை வழிபடுகிற பழக்கம் துவங்குகிறது. நிம்ரோத் எப்படி தன்னை வணங்க வேண்டும் என்று ஜனங்களை எல்லாம் வேட்டையாடி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி ஜனங்களை தேவனிடம் திருப்பாமல் தன்னிடம் திருப்பி கொண்டானோ, அதை போலவே செமராமிஸும் செய்கிறாள். செமராமிஸ் ஒரு பெண். அந்த பெண் வழிபாடு இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இதற்கு பிறகு உலகம் முழுவதிலும் ஜனங்கள் சிதறப்பட்டு போகும் பொழுது இந்த பெண் தெய்வ வழிபாட்டோடு எண்ணத்தோடு போகிறார்கள். ஆகவேதான் எல்லா தேசங்களிலும் பெண் தெய்வ வழிபாடு இருக்கிறது. அதே போல குழந்தை தெய்வ வழிபாடும் இருக்கிறது. செமராமிஸை பற்றிய குறிப்புகள், தன்னை வான ராக்கினி என்று அழைத்து கொண்டால், அதோடு கூட இவள் வான கட்டட கலைகளிலே வல்லவளாய் மட்டுமல்ல, மாயஜாலங்களிலே வல்லவளாய் இருந்தால், வழிபாட்டுக்கு தன்னை தெய்வமாக்கி மாற்றிக்கொண்டால், இவள் தாயையும் பிள்ளையும் சேர்ந்த உருவத்தை இவள்தான் முதலில் ஆரம்பித்தாள். ஆக பின்னாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் மத்தியில கூட இந்த பெண் தெய்வ வழிபாடு இருந்தது. சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, சொரூப வழிபாடு, தாயும் பிள்ளையும் சேர்ந்திருந்த அந்த சொரூப வழிபாடு இருந்தது. இதற்கு பெயர் தான் அஸ்தரோத் என்று பெயர். இதைதான் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் சாமுவேல் சொல்லும் பொழுது, உங்கள் நடுவில் இருக்கிற அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் விளக்குங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அஸ்தரோத் என்பது பெண் தெய்வ வழிபாட்டு சுரூபம். இந்த அஸ்தரோஸ் என்பது பெண் தெய்வம் மட்டுமல்ல, அந்த பெண் இடுப்பில் இருக்கிற ஒரு குழந்தை சேர்த்து வணங்குகிற ஒரு பழக்கம். அதே பழக்கம்தான் பின்னாட்களிலே
ரோமாபுரிக்கு வந்தது. கவனியுங்கள், அரசாங்கம் மாறும் பொழுது அந்த பெண் தெய்வங்களுக்கும் பெயர் மாறுகிறது, ஆனால் தெய்வம் மாறவில்லை. அவர்கள் தெய்வம் என்று சொல்லுகிற சொரூபம் மாறவில்லை. ஒவ்வொரு மொழி மாறும் பொழுது அவர்களுக்கு அந்த தெய்வங்களினுடைய மொழியிலே பெயர் மாறுகிறது. ஆட்சி பாபேலுடைய கலாச்சாரத்துக்கு பிறகு, மெசபடோமியா கலாச்சாரத்துக்கு பிறகு, ஆதியாகமம் புத்தகத்தில் எகிப்தியரை குறித்து படிக்கும் பொழுது ஏன் 10 வாதைகள் வந்தது? அந்த 10 வாதைகளும் 10 தெய்வங்களுக்கு அடையாளம். அந்த 10 தெய்வங்கள் எகிப்திலே இருந்தன. எப்படி அந்த தேசத்துக்குள்ளே வந்தது? எப்படி வந்தது? எப்பொழுது வந்திருக்கும்? எங்கே துவங்கி இருக்கும்? அதே போல்தான் எகிப்தில் இருந்தது, அசிரியாவில் இருந்தது, பாபிலோனில் இருந்தது, இஸ்ரவேலுக்குள் இருந்தது, எல்லா இடங்களிலும் இருந்தது. அது அப்படியே பிறகு தேசங்கள் பரவின பொழுது அதே பழக்கம், வழிபாடு தேசங்களுக்குள் நுழைந்தது, வளர்ந்தது. வேர்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன நடந்துச்சு, எங்க துவங்கி இருக்கணும், ஆரம்பத்துல மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல ஆரம்பத்துல மதங்கள் எங்க இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, எங்க துவங்குச்சு, எங்க இந்த நம்பர் 1 பிளேஸ், அதை தான் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த பகுதி, ஆசியா பகுதியில மதங்கள் அதிகமா இருக்கிற பகுதியா இருக்குது. மற்ற எந்த கண்டத்திலையும் மதங்கள் அதிகமா இல்லை. அன்ரீச்டு கான்டினென்ட் அப்படின்னு எதை சொல்றோம்னா ஆசியாவை தான் சொல்றோம். அதிகமான மக்கள் தொகை எங்க இருக்கிறாங்க? ஆசியாவில் தான் இருக்கிறாங்க. பல்வேறு விதமான மத நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் எங்க வாழ்றாங்க? ஆசியாவில் தான் வாழ்றாங்க. பல விதமான தெய்வ வழிபாடுகளும் தெய்வங்களும் எங்க குடிகொண்டிருக்குதுன்னா ஆசியாவில் தான் இருக்குது, வேற எந்த நாட்டிலையும் இல்லை. அப்போ இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். ஆகையினாலதான் எல்லா இடத்துலயும் இது ரீச் ஆயிருக்குது. ஏதோ ஒண்ணு ஒரு இடத்துல நடந்திருக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கி இருக்கணும், அங்கிருந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது. அப்போ அது எங்க தொடங்குச்சு, எப்படி தொடங்குச்சு, யாரால தொடங்குச்சு என்றத சொல்றது தான் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரமும். ஆக சிம்ராமிஸை குறிச்சு பார்த்தோம், சிம்ராமிஸினுடைய பிள்ளை தம்முஸை குறிச்சு பார்த்தோம். அதுக்கு பிறகு அந்த வழி வந்த பலவிதமான கடவுள் வழிபாட்டு பழக்கங்களை குறிச்சு பார்த்தோம். விக்கிரக ஆராதனைகளுக்கு பலியிடுறது, எப்படி பலியிட ஆரம்பிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். எப்படி மோலோக் தெய்வத்தை வணங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் வேதத்துக்குள்ள வர பல வகையான பெயர்கள், தெய்வங்களின் பெயர்கள். பாகால், தீனால், மோலோகு, அஸ்தரோத். இதை படிக்கும் பொழுது இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தவங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆக மெசபடோமியாவில் இருந்த இந்த தெய்வ வழிபாடு பாபிலோன், அதாவது பாபிலோன்ல என்ன பெயர்ல இருந்துச்சோ அசிரியர்கள் வந்து ஆளும்போது பெயர் மாறுது, ஆனா அதே தெய்வம். அதுக்கு பிறகு சுமேரிய நாகரிகம் வரும் பொழுது பெயர் மாறுதே தவிர ஆனா தெய்வம் அதேதான். ஆக உலகம் முழுசும் தெய்வங்களினுடைய வழிபாடு பல்வேறு பெயர்கள் மாற்றப்பட்டு இருந்தாலும் முறை அதுதான். பாருங்க, பாபிலோன்ல அந்த கல்தேயர் தேசத்துல, சினேயார் தேசத்துல இந்த நிம்ரோத்துக்கு அடையாளமா இருக்கிற தெய்வம் மர்துக். அந்த தெய்வ வழிபாடு அவனை ஞாபகப்படுத்துற வழிபாடு. இந்த மர்துக் அதே ஆள்தான், தெய்வம் தான். அசிரியர்கள் ஆளும் போது அதுக்கு பேர் அசூர், அவனுக்கு பேரு. அதே மாதிரி சுமேரியர்கள் அந்த கடவுளுக்கு வச்ச பேரு அனு. இப்படிதான் ஒவ்வொரு கடவுளுக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு ஆட்சியிலையும், ஒவ்வொரு மொழியிலையும் மாறும்போது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிம்ரோத்து தொடர்புடைய பிற தெய்வங்கள் அல்லது பிற பெயர்கள் பைபிள்ல படிக்கிறப்ப நிம்ரோத்,
அப்போ மற்ற இடங்கள்ல போறப்போ அதே பேர்ல இல்ல, மற்ற தேசங்கள்ல அதே பேர்ல இல்ல, வேற வேற பேர்ல இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம், இஸ்ரவேல்ல பாகால்னு அழைச்சாங்க, பாபிலோன்ல பெல்ஸ் அப்படின்ற ஒரு தெய்வம், அசிரியர்கள் அழைச்சது நீனூஸ் அப்படின்றது, கிரேக்கர் அழைச்சது செயூஸ், அதே தெய்வத்தை ரோமர்கள் அழைச்சது ஜூபிட்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தப்ப இந்த பெயரை பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஜூபிட்டர். அதே மாதிரி இந்தியாவில் விஷ்ணு அப்படின்ற பெயர், அதே பெயர் தான் சீனாவில் பான்கு, மெக்சிகோல டியோடி. சோ கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியணும். ஏன்னா கிறிஸ்தவங்க உண்மை உள்ள தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, உண்மை இல்லாத தெய்வங்கள் எப்படி உலகத்தை நிரப்பி இருக்குது அப்படின்னு பிறருக்கு சொல்றதுக்கு இந்த செய்தி தேவை. சும்மா போயிட்டு அதே டிராக்ஸ் கொடுத்திருந்தா ஒன்னும் வேலைக்காகாது. நாவல கொஞ்சம் செய்தி வச்சிருக்கணும், கொஞ்சம் அறிவுபூர்வமா பேசணும். ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதெல்லாம் பேசினா கேட்கிறனுடைய சிந்தை தெளியும், கண்ணு திறக்கும். கண்கள் சொருகி போயிருக்கிறாங்க உலகத்துல இருக்கிறவங்க. இவங்க எல்லாம் யாரு? இவங்களை வணங்குறாங்களே அவங்க யாரு? அப்போ அவங்க என்ன காரணத்துல எதுக்காக அவங்கள வணங்குறாங்க? கண்ணு சொருகி போயிருக்குது. ஏன்னா கண்ணை குருடாக்கி இருக்கிறான் இவ்வுலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி கண்ணை குருடாக்கி இருக்கிறான். அப்போ மெய் தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அந்த தெய்வத்தை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்யணும்னா அவங்க கண்ணை திறக்கணும். கண்ணு திறக்கிற வேலைய கிறிஸ்தவங்களுக்கு செய்ய தெரியல. கண் சொருகி போய் இருக்கிறான், கண் குருடா இருக்கிறான். இங்க ஆவிக்குரிய கண்ணு பலருக்கு குருடா இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. அப்போ அந்த மெய் தெய்வம் ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், தடவியாவிலும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த மெய் தெய்வம் விரும்புறாரு. பவுல் பேசுறப்ப அந்த ஊர்ல போய் பேசுறப்ப இததான் மைண்ட்ல வச்சு பேசுறாரு. ஐயோ, அறியப்படாத ஒரு தெய்வம்னு ஒண்ணு இருக்குது, அதை தான் நீங்க வணங்குறீங்க. ஆனா அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதி இருக்குதே, அந்த தேவனை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தேவன் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? சகலவற்றையும் எல்லாரையும் ஒரே ரத்தத்துல தோன்ற பண்ணினவர் அவர்தான். அவர் என்ன நினைக்கிறாரு? அவரை நீங்க தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும், பிடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கண்ணை திறக்கிறது இதுதான். கண்ணு திறக்க தெரியல சார் ரொம்ப விசுவாசிகளுக்கு. அவங்க டிராக்ஸ் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ போய் நின்று பிரசங்கம் பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க. இப்ப பெரிய தேவை கண்ணு திறக்கணும். கண்ணு சொருகி இருக்குது, மங்கி இருக்குது, குருடா இருக்குது. உலகத்தின் அதிபதி குருடாக்கி வச்சிருக்கிறான். இது எல்லா நாட்டிலையும் இருக்குது, இங்க மட்டும் இல்லை. ஓகே, நிம்ரோத்தினுடைய பெயர்களை பார்த்தோம், சிம்ராமிசுடைய பெயர்களை பார்த்தோம். பின் தெய்வ வழிபாடு ரோம்ல இருந்துச்சு. ரோம் ஆட்சி நடந்த பிறகு கிரேக்க ஆட்சி வருது. ரோம் ஆட்சிய பெண் தெய்வத்துக்கு அன்பின் தேவி, குயின் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்றா. அந்த வீனஸ் ஒரு தேவதைய, பெண் தெய்வத்தை ரோமர்கள் வணங்குறாங்க. ரோம ஆட்சி போன பிறகு கிரேக்க ஆட்சி வரப்ப அந்த பெண் தெய்வத்துக்கு பேரு அப்ரோடைட், the same female goddesses. ஆனா பேரு பாருங்க எப்படி மாறுது. இங்கதான் அதே மாதிரி ரோமர்கள் ஆட்சி செய்யறப்ப குழந்தை தெய்வத்துக்கு குழந்தை கொடுக்கிற ஒரு தேவி, அந்த குழந்தை கொடுக்கிற தேவிக்கு பேரு டயானா. ஆனா ரோம் ஆட்சி நடக்கிறப்ப டயானா, ரோம் ஆட்சி போயிட்ட பிறகு அதே தெய்வம் ஆனா ஆட்சி மாறுது. கிரேக்க மொழியில அர்டிமிஸ் அப்படின்ற பெயர்ல அந்த தெய்வ வழிபாடு நடக்குது. இப்படிதான் பெண் தெய்வ வழிபாடு கூட ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தெய்வம், ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு தெய்வம், ஒரு தேவி. அந்த தேவி ஒவ்வொரு தேவியும் ஒவ்வொரு காரியத்தை செய்யறா. அது ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு பெயர்ல இருக்குது. இது எங்க தொடங்குச்சு? இதோ
நிம்ரோத்தின் மனைவி சிமிராமிஸ். இந்த சிமிராமிஸ் தொடங்கி வச்சது. இதுக்கு பிறகு இந்த சிமிராமிஸுடைய பழக்கம் சபைகளுக்குள்ள வந்துச்சு. சபைகளுக்குள்ள எந்த இடத்துலயுமே ஒரு தாயும் பிள்ளையும் குறிச்சு வேதம் பேசல. வேதம் முழுவதும் பேசுறது இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒரு ரட்சகர், மீட்பர், ராஜா, மேசியா. அவரை குறித்து தான் புதிய ஏற்பாடு முழுசும் பேசுது. அவரை குறித்து தான் புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் ஒருத்தரை மட்டும்தான் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணப்படும், முழங்கால்கள் யாவும் முடங்கும்னு எழுதி இருக்குது. ஆனா அப்படி எழுதியிருந்த வாசித்தோம், தெரிஞ்சோம். எப்படி கத்தோலிக்க மக்கள் மாதாவுக்கு முன்னால மண்டிடுறாங்க, எந்த காரணத்துல மண்டிடுறாங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல மரியாதை குறிச்சோ பெண் தெய்வத்தை குறிச்சோ முக்கியத்துவப்படுத்தப்பட்டு இருக்குதா? பெண் தெய்வத்தை குறிச்சு, மரியாதை குறிச்சு, மாதாவை குறிச்சு தொழணும், ஜெபிக்கணும் அப்படின்னு எழுதி இருக்குதா? இல்லையே. அப்ப ஏன் கிறிஸ்தவங்க அதை செய்யறாங்க? அதை விட முடியலையே. சபைக்குள்ள இருந்து அதை எடுக்க முடியல. அதுவும் ஒரு தாய், அந்த தாயின் இடுப்புல ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு பேரு குழந்தை இயேசு. அந்த தாய்க்கு பேரு அன்னை மரி, புனித அன்னை. எப்படி வேதத்துக்கு உள்ள சொல்லாத, சொல்லப்படாத ஒரு செய்திய இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்குது. இத பெரும் தலைவர்கள் ஆமோதிக்கிறாங்க, படித்த பாதிரியார்கள் நம்புறாங்க. அதை ஆமோதிக்கிறதுக்கும் அதை ஆலோசனை பண்ணி ஆணையிடுறதுக்கும் உச்சியின் பீடத்துல ஒரு தலைவர் இருக்கிறாரு. அவர் கண்ணை பார்க்கலையா? அவர் வேதத்தை படிக்கலையா? அவர் திறக்கலையா? இதை கவனிக்கலையா? அப்போ அது இல்லவே இல்லையே. இப்படி ஒரு தெய்வ வழிபாடு, இப்படி ஒரு அன்னை, அவள் இடுப்பில பிள்ளை, இது ரெண்டும் சேர்த்தது தெய்வம். தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிலை வழிபாடு சபைக்குள்ள ஆணித்தரமாய் உள்ள இருக்குதே. எதை அவங்க வெளியே எடுக்க முடியல? ஏன் வெளியே எடுக்க முடியல? நான் யாரையும் தாக்கி பேசல. கண்ணு திறக்கட்டும், உங்க கண்ணு திறந்து பாருங்க. வேதத்துல அப்படி சொல்லல. அப்ப எவ்வளவு ஒரு துணிகரம் இருந்தா வேதத்துல சொல்லாத ஒண்ணு நம்ம எவ்வளவு எளிமையா பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். எடுக்கவும் முடியல, மக்களை அதுல இருந்து விட்டும் விட முடியல. இது எங்க ஆரம்பிச்சது? யாருடைய வழிபாடு இது? இதோ சிமிராமிஸ். இந்த சிமிராமிஸ் அவள் பெற்ற பிள்ளை தம்மூஸ். சுரூப வழி உருவத்தில் இருந்த சிமிராமிஸும் அவள் இடுப்பில் இருந்த குழந்தைய சேர்த்து கண்டுபிடிச்சாங்க. சுரூபங்கள்ல இஸ்ரவேல்ல புதைப்பொருள் ஆளருங்க பள்ளம் தோன்றப்ப இந்த சுரூபங்களை ஆயிரக்கணக்கில் எடுத்தாங்க. இன்னைக்கும் அது இருக்குது, ஆனா அது மாறல. ஆக அன்னைக்கு இஸ்ரவேல் புத்திரர் மக்களை இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஆட்சிகள் மாறுறப்ப தொடர்ந்துச்சு. ரோமர் ஆட்சி வந்துச்சு. ரோமர் ஆட்சியில இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரட்சகர் அவருடைய செய்தியை சொல்றதுக்கு முன்பே இப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் உலகத்தை ஆக்கிரமிச்சு இருந்துச்சு. அதனாலதான் அப்போஸ்தல நடபடிகளை படிக்கிறப்ப நீங்க ஒரு 15 அதிகாரத்தை தாண்டந்தோம் கஷ்டப்படுறீங்க படிக்க. 28 அதிகாரம் இருக்கிற அப்போஸ்தல நடபடிகள்ல முதல்ல இருந்து வர ஒரு 10 அதிகாரம் சம்பவங்களையும் நிகழ்ச்சிகளையும் சொல்லுது. இந்த பவுல் என்றவன் ஊழியக்காரனாகி அவன் மிஷனரி பயணம் போறப்ப அப்போஸ்தலனுடைய முதல் பிரயாணம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 2வது பிரயாணம், அப்போஸ்தலனாகிய பவுலின் 3வது பிரயாணம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 4வது பிரயாணம் அப்படின்னு அப்போஸ்தல நடபடிகள்ல இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு பின்னால இருந்து படிக்கிறப்ப ஒரே நாடு பயணம், கப்பல் ஏறி போறது, அந்த ஊருக்கு பேசுறது, விக்கிரக ஆராதனை, அங்க வர எதிர்ப்பு, அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்றது, இதுவே பெரிய ஊழியமா நடக்குது. பாதி புஸ்தகம்
இப்படி எல்லா ஊர்களுக்குள்ளும் அப்போஸ்தலனாகிய பவுல் போய் 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 பார்க்கிறப்ப எங்கும் எல்லா இடத்திலும் விக்கிரக ஆராதனைகள் நிறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறாங்க. அப்ப எப்படி சுவிசேஷம் போறதுக்கு முன்னாடியே, இயேசு கிறிஸ்துனுடைய செய்தி போறதுக்கு முன்னாடியே உலகத்தை இந்த விக்கிரக ஆராதனையின் தெய்வங்கள், இந்த சிமிராமிஸ் வழிபாடுகள், இந்த நிம்ரோத்தின் வழிபாடுகள் உலகத்தை ஆக்கிரமிச்சு கட்டி போட்டு இருக்குது. 11ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி சொல்றப்ப பல செய்திகளை சொல்லுது. 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் தொடர்பு படுத்தியே படிக்க வேண்டியது இருக்குது. ரெண்டுமே கனெக்டட் சாப்டர். அதனால 10ஆம் அதிகாரத்தை படிக்கிறப்ப அது வேற ஒரு செய்தி, 11ஆம் அதிகாரத்தை படிக்கிறப்ப வேற ஒரு செய்தி அப்படி நினைச்சு படிக்க கூடாது. கவனிங்க, இங்க 11ஆம் அதிகாரத்துல, இந்த 11ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து பார்ப்போம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை எலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். 1 இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு 10ஆம் வசனத்திலிருந்து சேமுடைய வம்ச வரலாறு அப்படின்னு மாறுது. இப்ப கவனிக்க வேண்டியது இந்த 1 இருந்து 9ஆம் வசனம் வரை உள்ள செய்தி. பாபேல் அப்படின்னு ஒரே ஒரு பெயர் 9ஆம் வசனத்துல சொல்லப்படுது. பாபேல் எனப்பட்டது அதன் பெயர். பாபேல் என்பதன் பொருள் மீனிங், பாப் அப்படின்னா கேட்வே, எல் அப்படின்னா காட், கேட்வே ஆஃப் காட் அப்படின்னு பொருள். சினேயார் தேசம் இங்க இருக்குது. அதுதான் மெசபடோமியா பகுதி என அழைக்கப்படுது. இதுக்கு கல்தேயர் தேசம் அப்படின்னு பேரு. நிம்ரோத்தின் தேசம் அப்படின்னு வேதத்துல ஒரு இடத்துல அழைக்கப்படுது. பின்னாட்கள்ல பாபிலோன் அப்படின்னு அழைக்கப்படுது. இன்றைய ஈராக், ஈரான் பகுதியில அது வருது. ஓகே, இப்போ 11ஆம் அதிகாரத்துல இந்த சினேயார் தேசம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாயிடுச்சு. இது ஈராக், இன்றைய ஈராக் பகுதியை சேர்ந்தது. அன்றைய சினேயார் தேசம் என்று அழைக்கப்பட்டது. சரித்திரத்தின் நடுவில் பாபிலோன் என்ற பெயரில் இருந்தது. பாபேல் என்றால் இன்னொரு பொருள் உண்டு, கன்ஃபியூஷன், மிக்ஸ்ட் அப்படின்னு பொருள். அதாவது குழப்பம், கலவை அப்படின்னு பொருள். என்ன பாபேல் அப்படின்னா, பாபேல்னா குழப்பம். என்ன குழப்பம்? அங்க மொழினால ஒரு குழப்பம் வந்துச்சு, கன்ஃபியூஷன் வந்துச்சு. தேவன் அந்த கன்ஃபியூஷனை செஞ்சார். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் பாபேல் அப்படின்னா the gateway of God. அதாவது நாம் வானளாவியும் ஒரு சிகரம் கட்டுவோம் அப்படின்னு அவன் சொல்றான். அதான் இந்த சிகரத்தை கட்டி மேல போய் நம்ம அப்பாவை சபிச்சாரு நோவா, கானான் சபிக்கப்பட்டவன்னு நோவா சொன்னாரு. அந்த தெய்வம் தானே நம்மளை சபிச்சது, நம்ம சந்ததியை சபிச்சது.
அதனால வானலாவிய ஒரு சிகரத்தை கட்டி போய் வானத்தை தொட்டு அந்த தெய்வம் அங்கிருந்தா அந்த தெய்வத்தோட போர் செய்யணும், ஆகையினால வாருங்கள் அப்படின்ற மோட்டிவ்ல நிம்ரோத் ஜனங்களை கூட்டுறான். 11ஆம் அதிகாரம் சில செய்திகளை உள்ளடக்கி இருக்குது. இப்போ இந்த பாபேல் கோபுர செய்திகள் அத பின்னணி குறிச்சு வேதத்துல அதிகமான பகுதியில பார்க்க முடியல, குறிப்புகளும் அதிகமா இல்லை. இங்கும் அங்குமா சிலது வார்த்தையில சொல்லப்பட்டிருக்குது தவிர குறிப்புல செய்தியில வேதத்துக்குள்ள எதுவும் இல்லை. இந்த 9 வசனத்துல நம்ம முக்கியமா 2 தலைப்புல கவனிக்கணும். ஒன்னு பாபேல் கோபுரம், இன்னொன்னு பாஷை. இது 2 முக்கியமான டாபிக். 10ஆம் வசனம் வரப்ப வம்ச வரலாறு அப்படின்னு துவங்குது, கவனிக்கணும். அங்க போய் வம்ச வரலாறு படிக்கிறதுனால 11ஆம் அதிகாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுறக்கூடாது. 10ஆம் அதிகாரத்துக்கு உள்ள வர வம்ச வரலாறின் தொடர்ச்சி 11ஆம் அதிகாரத்தின் வம்ச வரலாறும் கனெக்ட் ஆகுது. இப்ப நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். கவனத்தை சிதற விட்டீங்க, குறிப்புகளை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே இந்த குறிப்புகளை பேஸ் பண்ணி போறது. நான் போன வாரம் சொன்னதை அதிகமா இந்த வாரம் ரிப்பீட் பண்றதுக்கு காரணம், இந்த வாரம் சொல்ல போறது அந்த போன வாரத்தினுடைய பெரும்பான்மையான தொடர்ச்சி. திடீர்னு நான் இங்கிருந்து தொடங்கினா உங்களால அந்த முக்கியத்துவத்தை இழுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த பேஸ்மெண்ட்டை எவ்ரி வீக் நான் உங்களுக்கு சொல்லி அதுக்கு மேல புதுசா கட்டுறப்பதான் அந்த தொடர்ச்சியும் போன வாரத்தினுடைய வகுப்பும் செய்தியும் இந்த வாரத்தினுடைய செய்தியும் உங்களுக்கு மனசுல பதியும். இப்போ இங்கிருந்து கவனிக்க வேண்டியது 11ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கணும்? பாபேல் கோபுரத்தை குறித்து படிக்கிறோம். வேதத்துல தெளிவா வேற எங்கும் சொல்லப்படல. அப்ப எப்படி இந்த செய்தி எல்லாம் சொல்றீங்க? எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? இதுதான் ஆதாரமா? வேற எங்க இருக்குது அப்படின்னு? வேதத்துல தேவனை தவிர மற்ற செய்திகள் எல்லாமே சுருக்கப்பட்டுக்குது. தேவன் ஒருவரை தான் மகிமைப்படுத்தி தேவ பிள்ளைகள் அவரை எப்படி சேவிச்சாங்க அதை விரிவாக்கி சொல்லுகிறது. தேவனுக்கு வெளியே தேவன் அல்லாதவைகளை, தேவனுக்கு அடுத்தவைகளை, பிசாசுக்குரியவைகளை வேதம் அதிகமா பேசுறது இல்லை. அப்போ ஏதாவது ஒரு குறிப்பு நம்ம அதை சம்பந்தமா தேடணும்னா அந்த காலகட்டத்தில் இருந்த புஸ்தகங்கள், அந்த புத்தகத்துல வேதத்துல படிக்கிற செய்திகளோட சம்பந்தப்பட்ட வேற புத்தகங்கள், அந்த காலகட்டத்தில் எழுதியிருந்த அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த சில உண்மைகள், சான்றுகள், இவைகளெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இதை பார்க்க முடியும். இப்போ ஆதாரத்தோட சில காரியங்களை கவனிப்போம். பாபேல் கோபுரத்தை குறித்து வெளிப்படையான குறிப்பு வேதத்துல இல்லை, இந்த ஒரு பகுதியை தவிர, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 to 9 தவிர. ஆனால் கிமு 610 பாபிலோனியாவை ஆண்ட நெபுகோலசார் என்ற மன்னன் காலத்தில் அவனது மெசபடோமியா தேசத்தில் மர்துக் என்ற தெய்வத்திற்கு போன 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பெயர் சொன்னேன். நிம்ரோத்துக்குனுடைய உருவத்தில் இருந்த மற்ற தெய்வங்கள் பெயர்கள் மர்துக். அந்த மர்துக் என்ற தெய்வத்துக்கு கட்டப்பட்ட ஒரு கோபுரம் இருந்துச்சு. அந்த கோபுரத்துக்கு பேரு எட்மனன் கி என்ற பிரமிடு சில குறிப்புகளை உள்ள வச்சிருந்துச்சான். இந்த பிரமிடு சுமார் 91 மீட்டர் உயரம் கொண்டது. இது கிமு 311 மகா அலெக்சாண்டரால் அழிக்கப்பட்டது. இந்த பிரமிட்ல ஆதாரங்கள் இருந்துச்சாம். என்ன ஆதாரம்? இந்த பிரமிடு சுமேரியருடைய நாகரிகத்துக்கு ஆதாரங்களை கொண்டிருந்தது. இந்த சுமேரியர்களுடைய தெய்வங்களில் என் மெர்கர் மற்றும் லார்ட் ஆஃப் அராட்டா என்ற தெய்வங்களும் விசேஷித்தது. இந்த பிரமிட்ல
அப்போ இந்த பிரமிட்டுக்குள்ள இருந்த இந்த சான்றுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த தெய்வங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிம்ரோத்துடைய சிலைய உச்சில வச்சு அவன் படத்தை போட்டு அவன் வேட்டையாடுறத போல அவன் கையில வில்ல கொடுத்து அவனுடைய உருவம் கற்களால செதுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது ஜனங்கள் உண்மையில்லாத தெய்வங்களை சேவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கு இங்க ஒரு அடையாளம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் தேவன் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகி பெருகி கொண்டிருந்த காலகட்டம். தேவனுக்கு விரோதமா தேவன் இல்லாத தெய்வ வழிபாடுகள், தெய்வங்களின் வழிபாடுகள், தேவர்களின் வழிபாடுகள், தேவிகளின் வழிபாடுகள், விக்கிரக ஆராதனின் வழிபாடுகள், நூதன தெய்வங்கள் உருவாயிட்டு. இந்த காலகட்டத்துல தான் நிம்ரோத்து இதுக்கு காரணமா இருந்தான். அவன் மனைவி ஒரு காரணமா இருந்தா செமிராமிஸ், அவங்க பிள்ளை தம்மூஸ் ஒரு காரணமா இருந்தான், அவங்க கட்டின பட்டணங்கள் ஒரு காரணமா இருந்துச்சு, அவங்க கட்டி ஆள்றாங்களே அந்த ஆட்சி விக்கிரகங்களுக்கும் தேவர் தேவிகளுக்கும் வழிபாடு செய்கிற ஆட்சியா இருந்துச்சு. விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்றது விளங்குதா? ஓகே, இதுக்கு சான்று இந்த பிரமிடு. அடுத்த சான்று பாபேல் கோபுர சம்பவத்தை குறித்து அதில் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை குறிச்சும் பல நாடுகள்ல பழங்கதைகள் சில உண்டு. வழி வழியா சொல்லப்பட்ட கதைகள். என்ன கதைகள்? அவங்க ஊர்ல சில வழிபாட்டு கதைகள் இருந்துச்சு. இப்படி ஒரு ஆட்சி இருந்துச்சு, இப்படி ஒரு மன்னன் இருந்தான், இப்படி ஒரு தேவி இருந்தாள், அந்த தேவிக்கு ஒரு தேவன் இருந்தான், தேவர்கள் இருந்தார்கள், அந்த தெய்வங்கள் இப்படி இருந்துச்சு, அதை இப்படி சேவிச்சாங்க அப்படின்னு கதைகள் இருந்துச்சு. அந்த கதைகள் இங்க எப்படி புராண கதைகள், வாய்மொழி கதைகள் இருக்கிறதோ இதே போல மற்ற நாடுகளிலும் புராண கதைகள் இருந்துச்சு. அந்த புராண கதைகள் இந்த பாபேல் கோபுர சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட கதைகள். அப்போ அது எங்க? நம்பர் 1 சுமேரியன் அசிரியன் புராண கதைகள். நம்பர் 2 மெக்சிகோ நாட்டு புராண கதைகள். நம்பர் 3 அரிசோனா நாட்டு கதைகள். நம்பர் 4 போபால் நாட்டு கதைகள். நம்பர் 5 ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற கதைகள். நம்பர் 6 பாபிலோன். நம்பர் 7 ஸ்காட்லாந்து. நம்பர் 8 மியான்மர் போன்ற நாடுகளில் பாரம்பரியமான கதைகள் இந்த பாபிலோன் கோபுர சம்பவத்தை குறித்து கதைகள், புராண கதைகள் இன்னைக்கும் இருக்குது. ஓகே, நம்பர் 3 குறிப்பு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாபேல் கோபுர சம்பவம் உண்மைன்னு நிரூபிக்க சில புத்தகங்கள் இருக்குது. என்ன புத்தகங்கள் உண்மைன்னு நிரூபிக்க? நம்பர் 1 புக் ஆஃப் யாஷர், யாசேரின் புத்தகம். பைபிள்ல 2 இடத்துல இந்த புத்தகத்தின் பெயர் இருக்குது. யோசுவா புத்தகத்தில் இருக்குது, 2 சாமுவேல் புத்தகத்தில் இருக்குது. இந்த யாசேரின் புத்தகத்துல சாப்டர் 9, 10 பாபேல் கோபுர சம்பவத்துல வெவ்வேறு வித செய்திகளை சொல்லுது. நம்பர் 2 புக் ஆஃப் ஜூபிலி. இந்த புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல சினேயார் தேசத்தில் 43 வருடத்தில் ஒரு கோபுரம் கட்டப்பட்டது. அந்த கோபுரத்தின் அகலம் 203 செங்கல் அளவும் 5433 முழ உயரம் கொண்டது அப்படின்னு குறிப்பு வருது. எந்த புஸ்தகத்துல? புக் ஆஃப் ஜூபிலி. குறிப்பு 3 சூடோபிலோ. இது யூதர்களுடைய சரித்திரத்தை லத்தீன் மொழியில் கூறும் புத்தகமாகும். நிம்ரோத்தை மட்டுமின்றி யோக்தான், யாபேத் போன்றவர்களுடைய சந்ததியை குறித்தும் ஆபிராம், லோத், நாகோர் போன்றவர்களுடைய சரித்திரத்தை குறித்தும் இந்த புத்தகம் கூறுகிறது. 3வது குறிப்பு, இந்த 3வது புத்தக சான்று. நம்பர் 4 ஜோசிபஸ் எழுதின அந்த ஆன்டிக்யூஸ் ஆஃப் ஜூஸ் அப்படின்ற புத்தகம். கிபி 94ஆம் வருஷம் கிறிஸ்துவுக்கு பிறகு 1 நூற்றாண்டுல ஜோசிபஸ் எழுதின புஸ்தகத்துல பாபேல் கோபுரத்தை குறிச்சும் அது கட்டின நிம்ரோத் என்பவனை குறிச்சும் குறிப்பிட்டு இருக்கிறாரு. நம்பர் 5
அப்போக்ளாஸ்பி ஆஃப் பருக், அதாவது 2ஆம் நூற்றாண்டுல இதுல பாபேல் கோபுரம் கட்டிய விதம், தேவன் இறங்கி அவர்கள் மொழியை சிதறடித்தது போன்றவை இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த கிரீக் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரையான வசனங்கள்ல. நம்பர் 6 மிட்ராஸ். இது யூத ரபிமார்கள் இலக்கியங்கள்ல ஒண்ணு, யூத ரபிமார்களுடைய இலக்கியங்கள்ல. இதுல கோபுரம் கட்டப்பட்டதும் தேவன் அவர்களை சிதறடித்ததுமான செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது. மிட்ராஸ் என்ற புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரைக்கும் இந்த செய்தி வருது. நம்பர் 7 இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ஸ். இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய இலக்கியத்துல சூரா 2ஆம் அதிகாரம் 102ஆம் பகுதியில பாபேல் கோபுரத்தை குறித்து செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த சினேயார் தேசம் அவங்க கட்டின பாபேல் கோபுரத்தை குறிச்சு. அப்போ பாபேல் கோபுரம் அப்படின்னு ஒரு செய்திய வேதம் சுருக்கமா சொல்லி இருக்குது. தேவன் அவர்களை சிதறடிச்சாருன்னு சொல்லி இருக்குது. வெவ்வேறு புத்தகங்கள்ல இந்த சரித்திர சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய புராணங்கள் இருக்கிறது. வெவ்வேறு நாட்டில் கதைகளும் இருக்கிறது. சரி, சினேயார் தேசத்துல இருந்த மக்களுடைய நிலை என்ன? நம்பர் 1 பாஷை, ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு. நம்பர் 2 ஒரே இடத்தில் குடியிருந்தாங்க. கவனிங்க. நம்பர் 1 தலைப்பு என்ன? சினேயார் தேசத்துல அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து வருகிறோம். இப்போ வசனம் 1 வசனம் 6 என்ன சொல்லுது? ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு. ஆதியாகமம் 11:2 என்ன சொல்லுது? ஒரே இடத்துல குடியிருக்கிறாங்க. 3 ஆதியாகமம் 11:3 நாம் செங்கல் அறுத்து சுடுவோம் என்று பேசிக்கொண்டார்கள். 4 11:3 கல்லுக்கு பதில் செங்கல்லும் சாந்துக்கு பதில் நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. அதாவது அவங்களுடைய மோட்டிவ், அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன அட்வான்ஸ்டா பொருள் கிடைக்குது. சாதாரண கல்லுக்கு பதில் செங்கல், பெரிய பெரிய பாறை. சோ சாதாரண சாந்துக்கு பதில் அவங்களுக்கு உறுதியா கட்டக்கூடிய அப்போ ஆல்டர்னேட்டிவ் பொருள் அவங்களுக்கு கிடைக்குது. மெட்டீரியல்ல அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அதனாலதான் பட்டணங்களை கட்டுற அளவுக்கு நிம்ரோத் புறப்பட்டு போய், அசூர் புறப்பட்டு போய் நிம்ரோத்தை கட்டினான் அப்படின்னு சொல்லுது. சோ புறப்பட்டு போய் கட்டுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நிம்ரோத் கட்டுறது ஒரே ஊர்ல இல்ல, பல பகுதி தூர தூரமா இருக்குது. பட்டணங்கள் கட்டுறான். இவங்க மோட்டிவ கவனிங்க. அவங்களுக்கு அறிவும் இருந்துச்சு, தொழிலும் இருந்துச்சு. நல்ல அறிவும் இருந்துச்சு, தொழிலும் இருந்துச்சு. கட்டட தொழில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. வானலாவிய கோபுரம் கட்டணும், நம்ம கட்டுறது உழாது, நம்ம செய்யறது தடப்படாது அப்படின்னு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்துச்சு. ஸ்ட்ராங் வில் பவர். யாரும் நமக்கு ஒண்ணு எதுவும் செய்ய மாட்டான், கட்டியே தீர்வோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இருந்துச்சு, பீப்புள் இருந்தாங்க, அவங்களுக்கு மோட்டிவ் இருந்துச்சு, அவங்களுக்கு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்துச்சு, தீர்மானத்தை எடுத்தா முடிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சு. நம்ம செஞ்சா யாரும் தடுக்க முடியாது அப்படின்ற அவங்களுக்கு எண்ணமும் அந்த 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 தைரியமும் இருந்ததுனால வானத்த அளவுக்கு கோபுரம் கட்ட முடியும் அப்படின்றது அவங்களுக்கு கை வந்த கலையாயிடுச்சு. இவங்களுடைய திட்டங்களை பாருங்க. நம்பர் 1 இந்த சினேயார் மக்களுடைய திட்டம், நம்ம பூமி எங்கும் சிதறி போக கூடாது
அதான் அவங்களுடைய கோல். ஆதியாகமம் 11:3. எங்குமே சிதறி போக கூடாது. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம எங்க போக கூடாது, இங்கதான் இருப்போம், இங்கதான் கட்டுவோம். நம்ம பில்டிங் மேல மேல போகும், நம்ம செஞ்சா நடக்கும், யாரும் தடுக்க முடியாது. ஆட்சி அவங்க ஆட்சி, மக்கள் அவங்க மக்கள், அவங்க சொன்னா கேட்கிற மக்கள், ஒரே வித மொழி, ஒரே வித பேச்சு, ஒரே வித வில் பவர், ஒரே வித எல்லாமே ஒண்ணா இருந்துச்சு. நம்பர் 2, நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம். 11:3 அவங்களுடைய எண்ணம் பாருங்க, நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சு. நம்பர் 3, நமக்கு வானத்தை அளாவும் சிகரமுள்ள கோபுரத்தை கட்டுவோம். இது அவங்க கட்டிடத்தின் அடுத்த ஆப்ஷன், அடுத்த பகுதி, அடுத்த லெவல். பாருங்க, நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம், கூட நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம். அப்போ நகரத்தை கட்டவும் கோபுரத்தை கட்டவும் அவங்களுக்கு பிளான் இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு, மக்கள் இருந்தாங்க, திட்டம் இருந்துச்சு, அவங்களால செய்ய முடியும் அப்படின்ற எல்லாவித உந்து சக்தியும் அவங்களுக்கு திடமானதா இருந்துச்சு. நம்பர் 4, நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். ஆதியாகமம் 11:4 அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே நம்ம இத கட்டினா நமக்கு பேர் உண்டாகும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாங்க. நம்ம ஹிஸ்டரி மேக்கர்ஸ், நம்ம இதை செஞ்சோம்னா பெரிய பேர், எல்லாரும் நம்மளை புகழ்வாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. நம்பர் 5, நாம் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆதியாகமம் 11:6. சோ ஒன்னும் தடைப்படாது, எல்லாமே அவங்கள்தான். இதுல எல்லாம் இருக்குது, ஒண்ணு இல்லை. என்ன இல்லைன்னா காட் மட்டும் இல்லை. எல்லாம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க, ஆட்சி இருக்குது, நிலம் இருக்குது, கட்டிடத்திற்குரிய காரியங்கள் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாரும் ஒரே விதமா பேசக்கூடிய மொழி இருக்குது, எல்லாரும் எங்க சிதறி போக கூடாது என்ற தீர்மானம் இருக்குது. நாம செய்யறது தடைய பண்ண முடியாது, ஆக நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்ற எல்லாம் இருந்துச்சு. தேவன் மட்டும் இல்ல. தேவன் இதை பார்க்கிறாரு, என்னடா இது, எல்லாம் இவங்களே செய்வாங்களா, எல்லாம் இவங்களால முடியுமா, இவங்க நகரத்தை கட்டுவாங்களா, வானத்தை தொடுற அளவுக்கு கோபுரத்தை கட்டுவாங்களா, அவங்களுக்கு செங்கல் இருக்குது, நிலக்கீழ் இருக்குதுன்ற தைரியம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரே தீர்மானமா இருக்கிறாங்க, அவங்க ஜீல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. நம்ம தேவை இல்லைன்னு வேற அவங்க சொல்றாங்களே, நம்மளால முடியும், நம்ம செஞ்சா தடையே பண்ண யாருமே இல்லை. அப்போ தேவன் மட்டும்தான் இங்க இல்லை. இந்த செயலை பார்க்கிறாரு தேவன். கவனிங்க, 3வது குறிப்பு, சினேயா தேசத்துல தேவன் இதை பார்க்கிறாரு, மேல இருந்து பார்க்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்பர் 1, மனுஷர் கட்டுகிற நகரத்தை பார்க்க கர்த்தர் இறங்கினார். 11:5 அவர். அப்போ மேல இருக்கிற தேவன் கீழே பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு, ஓ கட்டுறாங்களாமே, லெட்ஸ் கோ, போய் பார்க்கலாமே. நாம இல்லாத ஒரு சொசைட்டி, நாம இல்லாத சமுதாயம், நாம இல்லாத நகரம், நான் இல்லாத பட்டணம், நான் இல்லாத கோபுரம், நான் இல்லவே இல்லை, அவங்களே கட்டுறாங்களே, போய் பார்க்கலாமே. இறங்கினார். நம்பர் 2, மனுஷர் கட்டுகிற கோபுரத்தை பார்க்க கர்த்தர் இறங்கினார். ரெண்டுத்தையும் பார்க்க இறங்குறாரு. அவங்க கட்டுற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கவும். ஈச் வேர்ட் கவனிச்சு வரணும்.
நம்பர் 3, ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறாங்க. அதையும் பார்க்கிறாரு தேவன். வசனம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு பார்க்க வராரு. நம்பர் 4, ஜனங்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்குது. 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரே பாஷை இருக்கு, அதனால ஒரே பாஷை, அதையும் பார்க்கிறாரு. நம்பர் 5, ஜனங்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் அப்படின்னு தேவன் பார்க்கிறாரு. நம்பர் 6, ஜனங்கள் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்கள் என்று தேவன் பார்க்கிறாரு. 11:6 குறிப்பு 7, தேவன் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். கவனிங்க, நாம் இறங்கி போய், காட் ப்ளூரல், காட் பேசுறப்ப நாம் எல்லாம் சேர்ந்து போவோம். யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3 பேருமே மேல பரலோகத்துல இருந்து, ஓ சினையார் தேசத்துல இப்படி கட்டுறாங்களாமே, இப்படி பேசிக்கிறாங்களாமே, போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இறங்கினார். அப்போ இவங்களை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தேவன் யோசித்திருப்பாரு. எப்படி? ஏற்கனவே அழிக்க மாட்டேன் இனிமே ஜலத்துல, தப்பு செஞ்சப்ப ஜலம் வந்துச்சு, ஜலத்தினால அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு, வாக்கு பண்ணாரு, வானவில்ல வேற சாட்சியா வச்சாரு. இப்ப அப்படி செய்ய மாட்டாரு. அதனால இப்ப தேவன் வேற மெத்தடை கையாளுறாரு. நம்ம இறங்கி போய் அவங்க பேசுற மொழிய தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படின்னு சொல்லுது. அப்போ நாம் இறங்கி போறப்ப அவங்க 3 பேரும் திரியேக தேவன் மேல இருந்து இறங்குறாங்க. அதுல ஒருத்தர், ஓகே அவங்க பேசுற லாங்குவேஜ தாறுமாறாக்கலாம் அப்படின்னு திரியேக தேவன்ல ஒருத்தர் சொல்றாரு. இப்போ அவங்களுக்கு தாறுமாறாகுது. பாருங்க, கர்த்தர் அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, டோட்டலா பாபேல் கோபுரத்தை கட்டுற மக்கள் தேவ திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்க. என்ன தேவ திட்டம்? தேவன் பூமியில மனுஷனை உண்டாக்குறப்ப ஆதாமுக்கும் சொன்னாரு, நீங்க பூமி எங்கும் சிதறி நிரப்புங்க, பூமி எங்கும் நிரப்பி பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு ஆதாமுக்கு சொன்னாரு. அதே தேவன் நோவாவுக்கு சொல்றப்ப, நீங்க பூமியில பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்றாரு. அப்ப தேவ திட்டம் மனுஷன் பூமியை நிரப்பணும், பரவி இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த பாபிலோன் கோபுரத்தை கட்டுறப்ப இருந்த மக்கள், அவங்க பூமியை நாம எங்கும் சிதறி போக கூடாது, இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல இருக்கிறாங்க. டோட்டலா தேவ திட்டத்துக்கு எதிரான திட்டம். தேவன் சொன்னாரு பூமியை எங்கும் நிரப்புங்க, பரவி போங்க. ஆனா இந்த மக்கள், சினேயர் மக்கள், நம்ம எங்கும் சிதறி போக கூடாது, இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ தேவ சித்தத்துக்கு எதிரான திட்டம், தேவனுக்கு விரோதமான திட்டம், தேவனை அசட்டை பண்ணி நாம மட்டும் வாழ முடியும் அப்படின்னு துணிகரமான செயல், இதெல்லாம் இங்க நடக்குது. தேவன் இறங்கி வந்து அவங்கள சிதறி போக பண்றாரு. இப்போ ஒருத்தர் பேசுற பாஷைய ஒருத்தருக்கு புரியல, ஒருத்தர் பேசுற பாஷைய இன்னொருத்தருக்கு புரியல, அந்த மாதிரி ஆக்கிட்டாரு. ஒரு புத்தகம் சொல்லும் அவங்க எப்படி புரியாத இருந்தாங்க அப்படின்னு. கட்டுறப்ப ஒருத்தர் ஒண்ணு பேசுறப்ப, நீ கல்லை எடுத்துட்டு வா அப்படின்னா அவன் கல்லை கொண்டு கட்டுறவங்களை அடிப்பானாம். ஏன்னா இவன் என்ன கேட்டான்னு அவனுக்கு விளங்கல. அது மாதிரி
ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்றப்போ இன்னொருத்தர் அதுக்கு விரோதமா இன்னொரு செயலை செய்வாங்க. அப்போ பேசுறது விளங்கல, ஒவ்வொருத்தருக்கும் புரியல. இப்படி அங்க கூடியிருக்கிற மக்கள் எல்லாருக்குள்ளும் வெவ்வேறு பாஷைகளை குழப்பம் வருது. இது கன்ஃபியூஷன் ஆக்குது. பாபேல் மீன்ஸ் கன்ஃபியூஷன். இதுதான். இந்த குழப்பம் வந்த பிறகு அவங்க கற்ற பணி நிக்குது, அவங்களுக்குள்ள சண்டைகள் வருது, ஒற்றுமையா இருக்க முடியாதபடி போறது, திரும்ப எல்லாரும் சேர முடியாதபடி செதறி போக ஆரம்பிக்கிறாங்க. காட்ஸ் பிளான் மறுபடியும் நடக்குது. நான் என்ன சொன்னேன், முதல்ல சொன்னேன்ல, நீங்க பூமியை நிரப்புங்கன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சீங்க? போக மாட்டேன், இங்கேயே இருப்பீங்க அப்படின்னு திட்டம் பண்ணீங்கல்ல. இப்ப பாருங்க அப்படின்னு தேவன் இறங்கி கிரியை செஞ்ச பிறகு ஒருத்தர் பேசுற பாஷை இன்னொருத்தருக்கு தெரியல. இப்போ பாபேல் டவர்ல இருந்து லாங்குவேஜுக்கு டாபிக் மாறுது. கட்டுமான பணி நிக்குது. ஏன்? தேவ சித்தம் செய்யல, தேவனுக்கு உள்ள இருந்தது செய்யல, தேவன் வாக்கு பண்ணதை செய்யல. நம்ம வாழ்க்கையில கூட அதுதான், உங்க வாழ்க்கையில கூட அதுதான். தேவ திட்டம் இல்லைன்னா, தேவ சித்தம் உன் வாழ்க்கையில இல்லைன்னா நீ செய்வது நடக்காது, சுபமா முடியாது, பாதியிலே தட்டுப்படும். ஏ தொடங்குறப்பவே தெரியும் இது தேவ திட்டம் இல்லைன்னு. எல்லாருடைய வாழ்க்கையில தெய்வத்தின் சித்தம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா, தேவ சித்தத்தை செய்யலன்னா, அவர் சிந்தையில மனசுல உன்னை குறிச்சு என்ன வச்சாரு சொன்னாரோ அதை நீ செய்யலன்னா உன் வாழ்க்கையில செய்யறது நிலைக்காது. நீயா செய்யறது நிலைக்காது, தானா செய்யறது நிலைக்காது, மக்களை கூட்டி செஞ்சாலும் நிலைக்காது, என்ன வசதி இருந்தாலும் நிலைக்காது, எவ்வளவு பொருள் இருந்தாலும் நிலைக்காது, பணம் இருந்தாலும் நிலைக்காது. ஏன் மிஸ்ஸிங்? என்ன? தேவன் மிஸ்ஸிங், காட்ஸ் வில் மிஸ்ஸிங். தேவன் உனக்கு செய்ய சொன்னதை நீ செய்யலன்னா நீ செய்யறது நிலைக்காது. இதுதான் இந்த பகுதியில கத்துக்கிற பாடம். பாபேல் கோபுர செய்தி என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தருக்கும், மகனே மகளே, சகோதரா சகோதரி, தெய்வத்தின் சித்தத்தை நீ செய்யல, அவர் சித்தத்தை செய்யாத உன் திட்டத்தையும் உன் சித்தத்தையும் செஞ்சினா பாதியிலே நிற்கும், வேலை முடியாது, ஒரே இடத்துல நடக்காது, தேவன் சிதறடிப்பார். முதல் பட்ட கஷ்டத்தை விட இப்ப படுற கஷ்டம் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே ஒண்ணுமில்லாத போகும், நஷ்டத்துல வந்து முடியும். நீ திட்டம் பண்ணது வானத்தளவுல உயரணும்னு, ஆனால் தேவன் ஒண்ணுமில்லாத எல்லாவற்றையும் அழிச்சு போட்டார். இதுதான் இது நமக்கு சொல்ற பாடம். உனக்கு சொல்ற பாடம் என்ன? இது யாருடைய கதையோ எங்கேயோ நடந்துச்சு கட்டட கதைன்னு நினைக்காத. நாம கத்துக்கிற பாடம் இது, கத்துக்க வேண்டிய பாடம். பாபேல் கோபுரம் சிதறடிக்கப்பட்டது, எல்லாம் இருந்துச்சு, தேவன் இல்லை. அதே போலதான் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உன் ஜீவியத்துல எல்லாம் இருக்கும். தெய்வம் இல்லைன்னா, தேவ சித்தத்தை செய்யலனா அது தடுத்து நிறுத்தப்படும், ஒன்றுமில்லாமல் போகும், வளராது, சிதறடிக்கப்படும். இது பாடம். இது பாடம். ஆகையினாலதான் தெய்வத்தின் சித்தத்தை செய்யறதுக்கு எப்பவுமே முயற்சிக்கணும். ஐயோ தேவனே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னா, நான் என் பரமபிதாவின் சித்தம் செய்யவே வந்தேன் அப்படின்னு இயேசு சொன்னாரு. ஒருவரும் என்னை தடுக்கவே முடியாது. நீங்க தடுக்க வந்தான். பேதுரு இயேசுவை தடுத்தான். ஓ நீ சிலுவைக்கு போக கூடாது அப்படின்னு. இயேசு சொன்னாரு, போ தூர, என்னை தடுக்காத, நான் தேவன் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். பகற்காலம் இருக்க மட்டும் அவர் சித்தத்தை செய்யணும். இயேசு தேவ சித்தத்தை செஞ்சாரு. சவுல் ரட்சிக்கப்படும் போது ரோட்ல விழுந்தான். அப்போ சவுலே சவுலே அப்படின்னு சத்தம் கேட்குது. ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறான்.
அவர் சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இவன் சொன்னா கடைசியில, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? Lord, let me do your will. அப்ப நான் செஞ்சது, இவ்வளவு நாள் செஞ்சது வேஸ்ட். ஓடந்து வேஸ்ட், தமஸ்குவுக்கு போனது வேஸ்ட், என் நேரம் வேஸ்ட், முயற்சி வேஸ்ட், சரீர கஷ்டம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். தேவ சித்தத்துக்கு வெளியே நீ எதை செஞ்சாலும் உன் வாழ்க்கையில வேஸ்ட் தான், வேஸ்ட் தான். சவுல் சொன்னார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு. அப்போ தேவ சித்தத்தை செய்யறதுக்கு இயேசு சொல்றாரு, நீ போ, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான் அனனியா அப்படின்னு. அவன் என்ன பண்றான்? அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ தேவ சித்தம் உன் வாழ்க்கையில எப்ப தெரியும் அப்படின்னா, நீ ஜெபம் பண்றப்ப தெரியும். ரொம்ப பேர் சொல்றாங்க, ஆவிக்குரிய சபைக்கு வரவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, பிரசங்கத்தை கேட்கிறவங்க, ஐயோ தேவ சித்தம் என்னன்னே தெரியல, என் வாழ்க்கையில தேவ சித்தம் என்னன்னே தெரியல அப்படின்னு முட்டாள்தனமா சொல்றாங்க. தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கன்னா நீ ஜெபம் பண்ணு, நிதானமா இரு, எதையும் செய்யாத, அமைதியா இரு, ஜெபம் பண்ணு, சித்தம் நடக்கும். உன் சித்தத்தை நிறுத்து, உன் முயற்சியை நிறுத்து, உன் மாம்ச திட்டங்களை நிறுத்தி ஜெபம் பண்ணு. தேவன் கிரியை செய்வாரு, சும்மா இருக்க மாட்டாரு, இறங்கி வருவாரு, இறங்கி வராரு. தான் இல்லாத ஒரு கட்டடத்தையும், தான் இல்லாத ஒரு கோபுரத்தையும், தாம் இல்லாத ஒரு சமுதாயமோ, தாம் இல்லாத ஒரு கூட்டமோ ஆரவாரித்து எழும்புறப்ப தேவன் சும்மா இருக்க மாட்டாரு, சும்மா இருக்க மாட்டாரு, இறங்கி வருவாரு. தேவ சித்தம் செய்யணும்னு விருப்பம்னா தேவன் உனக்கு இறங்கி வருவாரு, இறங்கி வருவாரு. ஆகையினால பாபேல் கோபுரம் அதான் கத்து கொடுக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அதான் பாடம், ஒவ்வொருத்தருக்கும் அதான் பாடம். உனக்கும் அதான் பாடம், உன் பிள்ளைக்கும் அதான் பாடம், உன் புருஷனுக்கும் அதான் பாடம், உங்க வீட்டுல எல்லாருக்கும் அதான் பாடம். இந்த சமுதாயத்துல இந்த தலைமுறையில வாழ்றவங்களுக்கும் இதான் பாடம். 100 வருஷம் கழிச்சாலும் இதான் பாடம். உன் ஜீவியத்துல உன் ஜீவன் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் பூமியில தேவ சித்தத்தை செய், நிலைப்ப. பிரசங்கி எழுதுறான் லாஸ்ட்ல, ஞானி அவன் சாலமன், ராஜாவினுடைய மகன், மகாஞானி. அவன் தன்னை பிரசங்கி அப்படின்னு அழைச்சு கொள்றான். அவன் பேர் சொல்லல. சோ என்ன பொருள்? உலகத்துக்கு என் பேரு பிரசங்கி, பிரீச்சர். நான் என்ன செய்தி சொல்றேன் தெரியுமா? என் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்தேன், எல்லாம் அனுபவிச்சேன், எல்லாம் எனக்கு இருந்துச்சு, எல்லாம் பார்த்தேன். பூமியின் கீழே, பூமியின் மேல, சூரியனுக்கு கீழே, பூமியின் மேல நாம் பார்த்தது எல்லாம் மாய. ஒரே ஒரு காரியம்தான் நிஜம். என்ன தெரியுமா? மனுஷன் தேவனுக்கு பயப்படுவதும் தேவ சித்தம் செய்வதும் தான் நடக்கும். வேற ஒண்ணுமே நடக்காது. இத சொன்னது ராஜாவா சொல்லல, பிரசங்கியா சொல்றா, பிரீச்சரா சொல்றா. யாருக்கு? உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்கும். அவன் தான் சொன்னான், மகனே உன் தகப்பன் போதகத்தை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. மகனே உன் தாயின் தகப்பன் போதகத்தை கேள் கேள்னு நீதிமொழிகளை எழுதி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? முதல்ல உன் கண்ணு காண்ற உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையினுடைய சொல்ல சித்தத்தை செய், அப்புறம் தேவ சித்தத்தை செய்வ. அப்பா அம்மா பேச்சு அவங்க சித்தத்தை செய்ய மாட்ற, அவங்க சொல்ல மீற, அவங்க சொன்னதை செய்ய மாட்ற, நீ தேவ சித்தத்தை எப்படி செய்வ? காண்கிற உன்னை பெற்றெடுத்த, உனக்கு முன்னால இருக்கிற உன்னை பெற்றெடுத்த தகப்பனுடைய போதகத்தையே நீ கேட்கல, பரலோக தேவனுடைய போதகத்தை எப்படி கேட்ப? தாய் போதகத்தையே தள்ளுற,
தகப்பன் போதகத்தை தள்ளுற, நீ எப்படி தேவனுடைய போதகத்தை கேட்ப? முதல்ல இவங்க சொல்றத கேள், இவங்க சித்தத்தை செய். நீதிமொழிகள்ல ரிப்பீட் ஆகிற வசனம் இதுதான். இன்னைக்கு எத்தனையோ வாலிப பெண்க தங்கள் தகப்பன் பேச்ச, தாயின் பேச்ச தள்ளுறாங்களே, கேட்கலையே. எப்படி பிதாவினுடைய சித்தம் உனக்கு வரும்? தேவ சித்தம் எப்படி தெரியும்? அதனாலதான் உன் வாழ்க்கை பிரச்சனை. சின்ன வயசுலயே அதை செய்யாம போனதுனால நீ பெரியவன் ஆனப்ப தேவ சித்தம் தெரியல, உனக்கு புரியல, வாழ்க்கையில புரியல, வாழ்க்கைய வாழ தெரியல. பாபேல் கோபுரம் அததான் சொல்லுது, அததான் சொல்லுது. இது சமுதாயத்தில் நடந்ததா இருக்கலாம். ஆவிக்குரியவங்களுக்கு பாடம் என்ன? இது ரொம்ப முக்கியமான பாடம். இறங்கி வராங்க, கவனிங்க. பாபேல் கோபுரத்தை கட்டினவர்களுக்கு என்னன்னா, தமக்கு பேருண்டாக கட்டினாங்களாம். ஆதியாகமம் 11:4. தேவனுக்கு விரோதமான ஆக்ஷன் அது. ஏன்? நமக்கு தேவன் இல்லை, நானு. நமக்கு பேர் உண்டாக, நம்ம பேரு பெருசா ஆகணும், இத தேவன் விரும்பல. அதனால அவர் ஒருத்தனை கூப்பிடுறப்ப, ஆபிரகாமே நீ வா, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்றாரு. யாருக்கு? யாரு தம்ம விசுவாசிச்சு தமக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றாங்களோ அவங்கள நான் பெருமைப்படுத்துவேன், நீ உனக்கு பேர் உண்டாக்குவ அப்படின்னு நினைச்சு பாபேல் கோபுரத்தை கட்டாங்களே, அதை தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு, அதுவல்ல, நான் தான் உன் பேரை பெருமைப்படுத்தணும், நான் பெருமைப்படுத்துறேன், நீ வா, நான் உன்னை பெருமைப்படுத்துறேன், வா. சோ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவனே, தேவனே நான் பெருமைப்படுத்துற மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. தேவ சித்தத்துக்கு விரோதமா இருந்தவங்க நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்னாங்க, அழிச்சிட்டாரு. ஓகே, சோ தேவன் அவரே ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சி, அதை மைண்ட்ல வச்சிருந்தாரு. ஆபிரகாம கூப்பிடுறப்போ சும்மா அவர் யூஸ் பண்ணல. ஆபிரகாம கூப்பிடுறப்போ இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? நமக்கு பேர் உண்டாக பண்ணுவேன். ஆபிரகாம், நான் உன் பேரை பெருமைப்படுத்துறேன், கமான். இதுதான் தேவன் ஜனங்களுக்கும் தேவன் இல்லாத ஜனங்களுக்கும் வித்தியாசம். இதான் தேவன் செய்யறதுக்கும் மனுஷன் செய்யறதுக்கும் வித்தியாசம். சரி, இன்னொன்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல மொழிகளால் பிரிகிறாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் மொழியினால சிதறடிக்கப்படுறாங்க. ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினப்ப எல்லாருடைய நாவுகள்லயும் மொழிகள், வெவ்வேறு மொழிகள் வருது, பேசப்படுறாங்க. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, அங்க எல்லாம் இருந்துச்சு. பாபேல் கோபுரத்தை கட்டுறவங்களுக்கு தேவன் இல்ல, கீழ்ப்படியில, தெய்வம் இல்லாததுனால மொழிகளால சிதறடிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தல நடபடிகள்ல பக்தியுள்ள யூதர்கள் எருசலேமில கூட்டினாங்க. அப்ப வெவ்வேறு ஊர்ல இருந்து எல்லாரும் எருசலேமில கூடுறப்ப பரிசுத்த ஆவியானவர் தமக்கு காத்திருந்த அந்த 120 பேர் மேல இறங்குறாரு. இறங்கினதும் அவங்க நாவுல வெவ்வேறு பாஷைகள் வருது. இப்போ இங்க பார்த்தா தேவனுக்கு பயந்தவங்க எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாங்க, அவங்க பாஷைய பேசுறாங்க. இப்ப எல்லாரும் என்ன ஆச்சரியம், எப்படி இவங்க தேவனுடைய மகத்துவத்தை நம்ம பாஷையில பேசுறாங்களே அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குது. லிசன், தேவன் இல்லாத ஒரு காரியத்தை தேவனை எடுத்து போட்டுறாரு. தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இறங்கி நேரா நாக்கு பிடிச்சுக்கிறாரு. ஓகே, see, speak
ஸ்பீக் மை க்ளோரி, ஸ்பீக் மை க்ளோரி. தேவனுடைய மகத்துவத்தை பேசு, தேவனுடைய மகத்துவத்தை பேசு. யாரு? தேவனுக்கு பயந்தவங்க. யாரு? தேவனை விசுவாசித்தவங்க. யாரு? காத்திருந்தவங்க. யாரு? அவர் மட்டுமே வேணும்னு மேல் வீட்டுல காத்திருந்தவங்க. யாரு? அந்த இயேசுவை பின்பற்றினவங்க. என்ன இப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நாக்க கேட்ச் பண்ணிட்டு ஸ்பீக் அபௌட் மை க்ளோரி. இதே தேவன் அங்க எல்லாரும் வாஷ் அவுட் பண்ணி பாபேல் கோபுரம் கொட்டுது. அதே தேவன் இங்க நாவுகளுக்குள்ள இறங்கி அதே பாஷைகள், வெவ்வேறு பாஷைகள் பேசுறாங்க. அப்போ தேவன் தாம் இல்லாத இடத்துல ஜனங்களை சிதறடிக்கிறாரு. தேவனை நோக்கி பார்க்கிற மக்கள் கூடுற இடத்துல அதே தேவன் அதே போல பாஷைகளை வச்சு சேர்க்கிறாரு. அங்க பிரிக்கிறாரு, இங்க சேர்க்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்ப அங்க சேர்க்கை உண்டு. அங்க கூட்டம், ஒரே கூட்டம், ஒரே இருதயம், ஏக சிந்தை. அவர்கள் எல்லாருக்கும் ஒரே நோக்கம். இதுதான் பாபேல் கோபுரத்தை கட்டினவங்களுக்கும் அப்போஸ்தல நடபடிகள்ல மேல் வீட்டுல காத்திருந்தவங்களுக்கும் வித்தியாசம். அங்க மொழிகளால சிதறடிக்கப்பட்டாங்க, இங்க மொழிகளால பேசப்பட்டாங்க. அங்க நாம் இறங்கி போய் அப்படின்னு தேவன் இறங்கி வந்தாரு. இங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவங்களுக்கு உள்ள நிரப்புறாரு. அவங்க வாயினால பேசுறாரு. எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்க. இப்ப தெரியுதா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவன் எப்படி கிரியை செய்யறாரு? தேவ பிள்ளைங்களுக்கு எப்படி கிரியை செய்யறாரு பாருங்க. விட்டல்ல சேர்க்கிறாரு, அங்க பிரிக்கிறாரு, செதறடிக்கிறாரு, ஓடுறாங்க. இங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. கடைசியில பயந்து இருந்த ஒருத்தன் எழுந்து நின்று, நீங்கள் தான் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்னு ஒருத்தன் பேசினப்ப முடிவில் நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சிக்கிறாங்க. வரிசையில நிக்கிறாங்க. நின்னவங்க 3000 பேரு எதை பார்த்தாங்க? அவர்கள் சொந்த மொழியில தேவனுடைய மகத்துவத்தை இந்த அந்நிய மக்கள் பேசினாங்களே அதை பார்த்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியினுடைய நாவை கேட்ச் பண்றாரு. அதுக்குதான் நீதிமொழிகள் ஆகட்டும், சங்கீதங்கள் ஆகட்டும், நீதிமானினுடைய நாவு முக்கியம். நாவு ரொம்ப முக்கியம் விசுவாசிக்கு. இறங்கட்டுமே அதை தான் கேட்ச் பண்றாரு. நாவு, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, சுத்த வெள்ளி. ஐயோ, புறங்குறுகிற நாவு, இச்சகம் பேசுற நாவு, கீழ்ப்படியாத நாவு, கோல் சொல்ற நாவு, பொய் சொல்ற நாவு, அருவருப்புகளை பேசுற நாவு, கெட்ட வார்த்தைகளை பேசுற நாவு, இவைகளெல்லாம் இருக்கிற நாவல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததும் அவர் விரும்புறது, கேட்ச் பண்றது, இந்த நாவு கேட்ச் பண்ணா ஓ சுத்த வெள்ளி, தயவுள்ள போதகம், உண்மை, நீதியை பேசும், நியாயத்தை பேசும். இந்த நாவு தேவனுடைய மகத்துவத்தை பேசுற நாவு. இது ஏன் கேட்ச் பண்ணப்பட்டுச்சு? உன் நாவு தேவனுக்கு கேட்ச் பண்ணப்படுது, தேவனுக்கு வேணும். தேவனுடைய மகத்துவத்தை பேசுற நாவு. இதுல எப்படி பொய், கோல் சொல்றது, அருவருப்பு, இச்சகம், அசுத்தம், இதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? இது எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்போ அவர் இறங்கினதுமே எதை கேட்ச் பண்ணலாம் பாக்குறாரு? கண்ணையா, கையையா, காலையா, எதை கேட்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணது நாவு. எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை ஓ பேசுறாங்க, பேசுறாங்க, ஆச்சரியமா இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் கிரியை செய்யறாரு, கிரியை செய்யறாரு. யோசிச்சு பாருங்க நம்ம நாவுகள் எப்படி இருக்குன்னு. ஐயோ, இந்த நாவுல எத்தனை பேரை வெட்டி இருக்கிறோம். பட்டய குத்துக்கள் போல் பேசுறவங்க உண்டுன்னு சொல்லுது. எத்தனை பேர் இந்த நாவு பட்டயம் போல குத்தி இருக்குது. எத்தனை முறை கோல் சொல்லி இருக்கு, பொய் சொல்லி இருக்கு, சொல்லாததை சொல்லி இருக்குது, கீழ்ப்படியாததை பேசி இருக்குது, மற்றவங்க கிட்ட போய் எப்படி இன்னொருத்தரை குறிச்சு புறங்கூறி இருக்குது, புறங்கூறி இருக்குது. எப்படி இது மனுஷனுடைய மகிமையை பேசுச்சு? மனுஷனுக்குரியவங்களை எப்படி பேசுது? இந்த நாவு மனுஷனை புகழுது, கட்சிக்காரனை புகழுது, அரசியல்வாதியை புகழுது,
இந்த நாவு ஆணவத்துல பேசுது. இந்த நாவு ஜனங்களுக்குள்ள பொய்யை விதைக்குது. இந்த நாவு ஜனங்களுக்குள்ள பிரிவினையை விதைக்குது. இந்த நாவை தேவன் தொடவே மாட்டாரு. ஆனா எப்ப தொடுவார் தெரியுமா? அவருக்கு காத்திருந்து, ஆண்டவரே நீ இறங்கி வாரோன்னு காத்துட்டு இருக்கிறாங்க மேல் வீட்டுல. அப்படியே காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இறங்கி வந்தாரு, பிடிச்சாரு, பேசுறாங்க. எல்லாம் இப்ப குளோரி, சுத்த வெள்ளி, நீதி, மகிமை. பாபேல் கோபுரம் சொல்ற இரண்டாவது செய்தி, உன் பாஷை, உன் நாவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. முதல்ல தேவன் இல்லாம அவங்க செயல்பட்டப்ப இந்த நாவுல தாறு மாறும் குழப்பம் வந்து செதறடிச்சு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டான். பிறகு தேவன் இருந்து கீழ்ப்படிஞ்சு அவருக்காக காத்திருந்து வெயிட் பண்ணி பேசுறப்ப அதே தேவன் இறங்கி வந்து உன்னையே மற்றவங்களுக்கு யூஸ் பண்றாரு. செதறி போயிட்டாங்க, அங்க இங்க கூட்டி சேர்க்கிறாரு. அங்க தேவன் இல்ல, இங்க தேவனுடைய மகத்துவம். அங்க ரட்சிப்பு இல்ல, இங்க ரட்சிப்பு. அங்க யாரும் கியூல நிக்கல, இங்க 3000 பேர் கியூல நிக்கிறாங்க. அங்க ஒருத்தங்க கூட ஒரே இடத்துல இல்ல, இங்க எல்லா ஊர்ல இருந்தும் வந்து எல்லாம் பாக்குறாங்க, சேர்றாங்க. ஐக்கியம் இருக்குது இங்க. பாபேல் கோபுரம் சொல்லும் பாடம் உனக்கும் சபைக்கும் இதுதான். ஓகே, மொழியை குறிச்சு இப்ப குழப்பம் கவனிங்க. குறிப்பு 1, பாபேல் என்பதற்கு குழப்பம் என்று பொருள். காரணம், தேவன் அவர்கள் பேசும் பாஷையை குழப்பியதால் அப்படி பொருள்பட்டது. இப்போ கொஞ்சம் டஃப், வேற வேற ஹிஸ்டரிக்கு போறோம், கவனிங்க. இந்த குழப்பத்தின் விளைவாக ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் வரும் 70 பெயர்களும் 70 தேசங்களாகவும் 70 மொழிகளாகவும் பிரிந்தன என்று கூறுகின்றனர். வேறொரு குறிப்பில் 70 என்பது விழுந்து போன தூதர்கள் அல்லது அவர்களுக்கு பிறந்த ராட்சதர்கள் 70 பொய் கடவுள்களாக உருவானார்கள் என்று கூறுகிறது. இப்போ லாங்குவேஜ் குறிச்சு இங்க கன்ஃபியூஷன், குழப்பம் வந்துச்சு. மொழி. இப்போ இந்த பாபேல் கோபுரத்துல 10ஆம் அதிகாரத்துல மொழியை குறிச்சு எதுவும் சொல்லல. 10ஆம் அதிகாரத்துல எல்லாம் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா 11ஆம் அதிகாரத்துல மொழியினால சிதறடிச்ச தேவன் சிதறடிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்துச்சு, நம்பர் 1. சரி, அவர் வந்து இவங்களெல்லாம் சிதறடிச்ச பிறகு இவங்க 70 இடங்கள்ல போறாங்க. அப்போ 70 இடங்கள்ல போறாங்கன்னா 70 விதமான பாஷைங்க உருவாச்சு. இவங்க போன இடங்கள்ல இதே நிம்ரோத் சிம்ராமிஸ் உடைய பக்தி வழிபாடுகளை, தெய்வ வழிபாடுகளை கொண்டுட்டு போறாங்க. இப்போ படிக்க வேண்டிய வசனங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். இப்ப இங்க இஸ்ரவேல் தேசம் இல்லை, இருக்கிறது எல்லாமே யாரு? பாபிலோன் தேசத்துல கல்தேய மக்கள், அந்த ஆரம்பத்தில் இருந்தவங்க. ஆபிரகாமுக்கு பிறகுதான் இஸ்ரவேல் தேசம், அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் மோசே, யோசுவா இவங்கெல்லாம் கொண்டு போய் இஸ்ரவேல்ல விடுறாங்க. இஸ்ரவேல் தேசம்னு ஒன்றும் இப்ப இல்லை. அதனால முழுசுமே ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு இதுதான் படிக்கிறோம். கவனிங்க, 70 பேரு, 70 தேசம், 70 மொழி. இதுல என்ன சொல்றாங்க, இவங்க எதனால இப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா, 70 வகையான விழுந்து போன தூதர்கள் இந்த ஜனங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சாங்களாம். அதனாலதான் தேவர் தேவிகள் வழிபாடுகள் இவ்வளவு பெருகுச்சு இந்த இடத்துல. இத சொல்றப்ப சில குறிப்புகள் இருக்குது, பார்ப்போம். முதல் குறிப்பு உபாகமம் 32:8 எடுங்க. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு
ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். எபிரேய மக்களை எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. அவங்கள விடுவிச்சு மோசே அழைச்சிட்டு வராரு. 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்துறாரு. கடைசியா மோசே மரிக்க போறாரு. மரிக்கிறதுக்கு முன்னு அந்த மக்களுக்கு பேசுறாரு. இந்த மக்கள் அந்த வனாந்தரத்துல வந்த புது சந்ததி, அதாவது அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைங்க, அந்த புது யூத் எல்லாமே புது மக்கள். அவங்களுக்கு பேசுறப்ப ஒரு வார்த்தையை சொல்றத கவனிப்போம். உன்னதமானவர், உபாகம் 32:8, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில். அது என்ன? ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில். ஜெனசிஸ் 10:11 மனசுல வச்சு பேசுறாரு. ஆதாமின் புத்திரரை பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கவனிங்க, இங்க இஸ்ரவேல் புத்திரர் உடைய தொகைக்கு தக்கதாய், வசனத்தை பார்க்கணும், முக்கியமான டாபிக். சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். ஜெனசிஸ் 10:11 மனசுல வச்சு பேசுறாரு. இதுல ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்புனா, ஒரு மொழிபெயர்ப்புல, அதாவது இஸ்ரவேல் புத்திரருடைய தொகை அப்படின்ற வேர்டு, இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்குது. இங்க இஸ்ரவேல் மக்கள் தொகை ஏது? அவங்க தான் ஒன்னும் அந்த ஊருக்கே போலையே. அவங்க போய் அங்க குடியேறி அங்க நியாயாதிபதிகள் ராஜாக்கள் எல்லாம் ஆள்றாதா இஸ்ரவேல் மக்கள். ஆனா மோசே வனாந்தரத்துல சொல்றாரு, ஆதாமின் புத்திரர் பிரிந்த காலத்தில் இஸ்ரவேலின் மக்களுடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களுடைய எல்லைகள் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ இங்க ஒரு சின்ன மொழிபெயர்ப்புல இருக்கிற ஒரு சின்ன மாறுதல் இருக்குது. அதாவது மொழிபெயர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, இப்ப சொல்றதை விட செப்டுவஜென்ட் மொழிபெயர்ப்பு, இது எபிரேய மொழிபெயர்ப்பு. செப்டுவஜென்ட் மொழிபெயர்ப்புல இந்த இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்ற வேர்டு வரல. என்ன வருது? பெனாஹெலாயிம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றான். அதாவது அந்த செப்டுவஜென்ட் கிரீக் வேதத்துல என்ன சொல்றான்னா, அந்த குட்டி தேவர்கள் குட்டி தெய்வங்கள் உடைய ஜனத்துக்கு தக்கதாய் இந்த மக்களை பிரிஞ்சு போக பண்ணினார் அப்படின்னு பொருள். அப்போ அந்த குட்டி தேவர்கள் பெனோ ஹேலோயிம்னா சின்ன சின்ன ஹேலோயிம், சின்ன சின்ன கடவுள்கள் ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாம் அப்படியே தேசங்கள்ல பிரிஞ்சு போனாங்க. அதுதான் இத சொல்றது. இத கவனிப்போம். இது பாருங்க, இத உபாகம் 32:8 உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணின. சர்வ ஜனங்களின் எல்லை ஜெனசிஸ் 10:11. இதில் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்பது தவறான அந்த மீனிங் மிஸ் பண்ணுது. ஆனா இத பாபேல் கோபுரத்தை குறிச்சு இஸ்ரவேல் தேசம், பாபேல் கோபுரத்தின் காலத்துல இஸ்ரவேல் தேசம் இல்ல, இஸ்ரவேல் புத்திரர் இல்ல. இதுக்கு பிறகுதானே ஆபிரகாமே வராரு. அப்ப இங்க எப்படி இந்த தேசம் சொல்லப்படுச்சு? இவங்க எல்லாம் பிரிஞ்ச அப்ப இந்த தேச புத்திரர்களே இல்லையே. அப்ப இங்க ஒரு சின்ன மொழிபெயர்ப்புல ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த மிஸ்டேக்க செப்டுவஜென்ட்டும் சவக்கடல் சுருள் டெட் சி ஸ்க்ரோல்ஸ் புத்தகங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, பெனேஹெலோயிம்
என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்குது. அதுக்கு பொருள் பாருங்க, இதற்கு தூதர்களுடைய புத்திரருடைய தொகைக்கு என்று பொருள்படும்படி இருக்கு. அப்ப இந்த தூதர்களுடைய புத்திரர் யாருன்னு அப்படின்னா, வெவ்வேறு புத்தகம், இன்னொரு புத்தகம் யாஷர் புத்தகத்துல 9:31 தேவன் 70 என்ற தூதர்களுடைய எண் சொல்லப்பட்டிருக்குது. ஆக தேவனுக்கு விரோதமா விக்கிரக ஆராதனையின் தொழுகைக்கு சாத்தான் மக்களை வஞ்சித்தான் என்பது இவ்விடத்துல பொருள். முதல்ல நான் சொன்னது கவனிங்க, 70 பெயர், 70 தேசம், 70 மொழி, 70 விழுந்து போன தூதர்களை பின்பற்றி போற தெய்வ வழிபாடுகள், விக்கிரக ஆராதனை உருவங்க எல்லாமே அப்ப பல வகையா இங்கதான் பெருக்குது. இததான் இந்த இடத்துல இந்த தூதர்கள் இந்த நம்பரை ஒவ்வொரு புஸ்தகம் வேற மாதிரி, இன்னொரு புஸ்தகம் வேற மாதிரி சொல்லுது. புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, இன்னொரு இடத்துல கவனிச்சிங்கன்னா புரியும். உபாகமம் 32க்கு வாங்க. 32, 16, 17 அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். அவர்கள் தாங்கள் அறியாதவைகள், அன்னவுன் எலோஹிம், அன்னவுன் எலோஹிம், தாங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும், வேர்டு கவனிங்க, நூதனமாய் தோன்றின புது தெய்வங்கள். புது தெய்வங்கள் நூதனமா இருக்குது, புது தெய்வம், அவைகள் பேய்கள். அந்த பேய்களுக்கு பலியிட்டாங்களாம். எவ்வளவு அழகா வேர்ட வேதம் பயன்படுத்துது பாருங்க. புது தெய்வம், நூதனமான தெய்வம், ஆனா ரியலா அது பேய்கள் தான். அந்த பேய்கள் ஜனங்களை வஞ்சித்தது. எப்படி? அந்த நெஃப்லீம் மாதிரி, அந்த விழுந்து போன தூதர்கள் மாதிரி ஜனங்களை வஞ்சித்தது. ஆதியாகமம் 6ல வேற விதமா வஞ்சித்தது, ஆதியாகமம் 11ல வேற விதமா வஞ்சிக்குது. அப்போ இன்னைக்கு இருக்கிற தெய்வங்கள் எல்லாம், தேவர் தேவிகள் எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. நூதனம், நூதனம், எல்லாமே நூதனம். புது புது தெய்வங்கள் நூதனம். ஆனா ரியல் அவங்க யாரு? இதோ அவங்க விழுந்து போனவங்க தேவர் தேவிகளா, அந்த நெஃப்லீமா, ராட்சதர்களா, ராட்சத தெய்வங்கள், ராட்சதர் மாதிரி இருந்தவங்க பயந்த, எல்லாரும் அதுக்கு பயந்தாங்க, அதுக்கு பலியிட்டாங்களாம். அதனால ஆபிரகாமின் புத்திரர்கள் பிரிந்து போகும் காலத்துல நூதன தேவர்களை பின்பற்றினவங்க, புது புது தெய்வங்களோட தங்களை வெளியேறினவங்க அதுக்கு பலியிட்டு அப்படியே வெளியேறி போனாங்க. ஒரு இடத்துல குறிப்பு கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல குறிப்பு கிடைக்குது, கனெக்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஆனா அந்த குறிப்பை தேடி படிச்சு கனெக்ட் பண்றதுக்கு படிக்கணும். ஓகே, 70 தேசங்கள் இந்த இடத்துல, 70 நூதன தெய்வங்கள், விழுந்து போனவங்க, தூதர்கள் அல்லது ராட்சதர்கள், 70 மொழிகள், 70 வகையான புது தெய்வ வழிபாடுகள் பாபேல் கோபுரத்தில் இருந்து உருவானது. பாபிலோனில் இப்படிப்பட்ட பாவங்கள் நடந்ததால் பாபிலோன் அருவருப்புகளுக்கு தாய் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அந்த ஸ்திரீ அவ செஞ்சது என்ன? தன் வேசித்தனமாகிய அருவருப்பு, அப்புறம் அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரம். கவனிங்க,
வேதத்தை படிக்கிறப்ப இது ப்ராஃபசி புக்கு, மீனிங் வேற ஒன்று இருக்கும், எழுதப்பட்டது ஒன்ன சொல்லும். தீர்க்க தரிசன புத்தகம் ஒரு ஸ்திரியை பத்தி சொல்லுது, ஆனால் அவள் வேசி அப்படின்னு சொல்லுது, அதை விளக்கி சொல்லுது. அடுத்த வசனம், மேலும் ரகசியம் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீயினுடைய பேரு மகா பாபிலோன். அவ என்ன செஞ்சா? வேசி. என்ன வேசி? சரீர பிரகாரத்தை குறித்து சொல்லல, மெய் தெய்வத்தை விட்டுட்டு மற்ற தேவர்கள் தேவிகள் எல்லாம் சேவிக்கிறதுக்கு இந்த பாபிலோன், பாபேல் கோபுரம் கட்டின இடம் பாபிலோன் இருக்குதே, அதுதான் ஆரம்பம். தாய் இதான் சொல்லுது பாருங்க, அருவருப்புகளின் தாய். பிகினிங் இங்கதான். இந்த ஸ்திரீ அந்தி கிறிஸ்து இல்ல, இந்த ஸ்திரீயின் மேல ஏறி இருக்கிறவன் மிருகம், அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஆனா இந்த தேசத்தை பிரசன்ட் பண்றப்ப இது அருவருப்பு, இந்த ஸ்திரீ வேசி. ஏன் தெரியுமா? ஆரம்பத்துல வேசிகளின் தாய் அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த தேவன் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பாபேல் கோபுரம், அந்த பாபேல் தேசம், பாபேல் மக்கள் ஆரம்பத்துல இருந்தாங்களே, இவங்க தான் பிகினர்ஸ், தாய். இப்ப தெரியுதா எப்படி தெய்வங்கள், தேவர்கள், தேவிகள், மிருகங்கள், மிருக வழிபாடுகள், புது புது தெய்வங்கள், நூதனமான தெய்வங்கள், இவைகளெல்லாம் ஜனங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. எங்கிருந்து தொடங்குச்சு, எப்படி வளர்ந்துச்சு, எவ்விதம் பெருகுச்சு, எப்படி ரீச் ஆச்சு, எந்த நாட்டுக்கு போச்சு, மக்கள் எப்படி பேரிட்டு அழைச்சாங்க. இது பின்னால சுருக்கி சொல்றப்ப இவள் வேசிகளின் தாய். அதாவது தேவன் இல்லாம மற்றதை வணங்கினா அதுக்கு பேரு இதுதான். இதனால தாய் என்று அழைக்கப்படுது. பாபிலோன் இதுக்கெல்லாம் ஆரம்பம், தாய். இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு மொழி இருக்குது. இவங்க சொல்றாங்க இந்த மொழிக்கு பேரு சமஸ்கிருதம். அவங்க சொல்றாங்க இது தேவ பாஷை அப்படின்றாங்க, தேவர்கள் பேசின பாஷை அப்படின்றாங்க. இந்த பாஷையில சொன்னாதான் அந்த தேவர்களுக்கு விளங்கும்னு அந்த பாஷையில ஆராதனை செய்யறாங்க. சோ தெய்வ வழிபாடு மொழி இங்கதான் மிக்ஸ் ஆகுது, இங்கதான் தொடங்குது. அதனாலதான் இது சமயத்துக்கு ஏத்த மொழி, வழிபாட்டுக்கு மொழி அப்படின்றோம். அப்போ பாபேல் கோபுர பின்னணியில இவ்வளவு செய்திகளும் உள்ள அடக்கிட்டே வருது, இவ்வளவு செய்திகளும் உள்ள அடக்கிட்டு வருது. இப்போ லாங்குவேஜோட தொழுகையோட லாங்குவேஜோட சம்பந்தப்படுறாங்க ஜனங்க. இப்போ உலகத்துல ஆரம்பத்துல ஒரே ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு, அப்புறம் லாங்குவேஜ் மொழிகள் பிரியுது. இந்த மொழிகள் அடிப்படையில வழிபாடுகள் பிரியுது. ஒரு உதாரணம், இப்படி போறப்ப பல மொழிகள் பிரிஞ்சு போகுது. சோ அடுத்த வாரம் இந்த இடத்துல இருந்து பாபேல் கோபுரத்துல சிதறடிக்கப்படுற பொழுது மொழிகளால எப்படி சிதறடிக்கப்பட்டாங்க அப்படின்ற சப்ஜெக்ட படிப்போம். லாங்குவேஜ், ரிலீஜியன், கல்ச்சர் அண்ட் வர்ஷிப், இதை பேஸ் பண்ணி வர செய்தி.